விசிடி நம்பர் 2306 2306. முரளி தேதி 4/11/1966 4/11/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 21/2/2017. கிளாரிஃபிகேஷன் டேட் 21/2/2017. இடம் ஜல்காவ், மகாராஷ்டிர. நேரம் ஆரம்பத்தில் இருந்து 1 மணி நேரம் 18 நிமிடங்கள் 9 செகண்ட் வரை. रात की क्लास चल रहा था। இரவு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 4/11/1966. 4/11/1966. दूसरे पेज की मध्यांत में बात चल रही थी। இரண்டாவது பக்கத்தின் நடுவின் கடைசியில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. ब्राह्मण नहीं बनेंगे, பிராமணர்கள் ஆகவில்லை என்றார். ब्रह्मा मुख की औलाद பிரம்மாவினுடைய வாயின் பிறப்பு. पवित्र ब्राह्मण नहीं बनेंगे, தூய்மையான பிராமணர்கள் ஆகவில்லை என்றால் तो फिर तुम देवता कैसे बनेंगे? பிறகு நீங்கள் எப்படி தேவதைகள் ஆகுவீர்கள்? ये ब्राह्मण सो देवता बनने की बात இந்த பிராமணர்களில் இருந்து தேவதைகள் ஆக வேண்டிய விஷயம் सेकंड में कितनी सहज समझाते हैं। செகண்ட்ல எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். संपूर्ण ब्राह्मण சம்பூர்ணமான तो பிராமணர்கள் संपूर्ण அவர்கள்தான் சம்பூர்ணமான देवता, தேவதைகள். अधूरे ब्राह्मण அரையாக இருக்கக்கூடிய तो பிராமணர்கள் அப்படியானால் अधूरे देवता। அரையாக இருக்கக்கூடிய தேவதைகள். संपूर्ण ब्राह्मण बनेंगे சம்பூர்ணமாக பிராமணர்களாக ஆகுவோம். तो संपूर्ण 16 कला संपूर्ण राजधानी में आवेंगे। அப்பொழுது சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய 16 கலைகள் நிறைந்த ராஜதானியில் வருவோம். संपूर्ण पवित्र ब्राह्मण नहीं बनेंगे, சம்பூர்ணமான தூய்மையான பிராமணர்கள் ஆகவில்லை तो என்றால் 16 कला संपूर्ण राजधानी में थोड़े आवेंगे। பிறகு 16 கலைகள் நிறைந்த ராஜதானியில் வர முடியுமா என்ன? कहाँ जावेंगे? எங்கு செல்வோம்? है सेकंड नारायण का राज्य सतयुग में होगा, செகண்ட் நாராயணனுடைய ராஜ்யம் சத்தியுகத்தில் இருக்கும். परंतु ஆனால் कितनी कला कम हो जाएगी? எத்தனை கலைகள் குறைந்துவிடும்? चौथाई कला कम हो जाएगी। 1/4 கலைகள் குறைந்துவிடும். और यथा राजा மற்றும் எப்படிப்பட்ட ராஜாக்களோ तथा उसकी प्रजा भी அப்படியே அவர்களுடைய பிரஜைகளும் चौथाई कला कम हो जाएगी। அவர்களிலும் 1/4 கலைகள் குறைந்துவிடும். ये कमजोरी இந்த பலவீனம் द्वैतवादी द्वापर युग में जाकर के क्लियर होगी। இரட்டைவாத துவாபர யுகத்தில் சென்றுவிட்டு அது தெளிவாகும். वो द्वैतवादी जो पहला पहला धर्म पिता आता है, இந்த இரட்டைவாதி முதலில் வரக்கூடிய தர்மபிதா இருக்கிறாரு. द्वैतवादी दूसरे धर्म में घसीट के ले जाएगा। இரட்டைவாதமாக இருக்கக்கூடிய
இரண்டாவது தர்மத்தில் இழுத்து கொண்டு செல்வாரு. अपने संग के रंग में ले जावेगा। தன்னுடைய சங்கத்தின் சாயத்தில் கொண்டு செல்வாரு. ये संग के रंग में आने की இது சங்கத்தின் சாயத்தில் வருவதற்கான कमजोरी का फाउंडेशन कहाँ पड़ा? பலவீனத்திற்கான ஃபவுண்டேஷன் எங்கு விழுந்தது? संगम युग में ही पड़ता है। சங்கம் யுகத்தில் தான் போடப்படுகிறது. इसलिए அதனால்தான் ब्राह्मण जीवन में பிராமண வாழ்க்கை संग के रंग की बड़ी बलिहारी है। சங்கத்தின் சாயத்திற்கு மிகவும் பெரிய விஷயமாகும். गाया हुआ है பாடவும் படுகிறது. कि सेकंड में जीवन मुक्ति, என்னவென்றால் செகண்ட்ல ஜீவன் முக்தி, एक सेकंड में ஒரு செகண்ட்ல जीवन में रहते हुए दुख दर्दों से मुक्ति। வாழ்க்கையில் இருந்து கொண்டே வலி வேதனையிலிருந்து முக்தி. कहाँ? எங்கு? संगम युग में भी சங்கம் யுகத்தில் கூட बाप जब आते हैं தந்தை எப்பொழுது வருகிறாரோ और आकर के மற்றும் வந்துவிட்டு दक्ष से राजधानी स्थापन कर देते हैं। உடனடியாக ராஜதானியை ஸ்தாபனை செய்து விடுகிறார். सर्वशक्तिवान बाप है சர்வசக்திவான் தந்தையாக இருக்கிறார். या शक्तियों में कुछ कमी है? இல்லையானால் சக்திகளில் ஏதாவது குறை இருக்கிறதா? सर्वशक्तिवान बाप है। சர்வசக்திவான் தந்தை ஆவார். वर्षों तक, महीनों महीनों तक வருடங்கள் வரை, இல்லையானால் மாதங்கள் வரை पुरुषार्थ में नाक नहीं रगड़वाता। புருஷார்த்தத்தில் மிகவும் அதிகமாக உழைப்பை செய்விக்க மாட்டார். क्या करता है? என்ன செய்கிறார்? एक सेकंड में ஒரே ஒரு செகண்ட்ல आते ही வந்த உடனேயே नई 16 कला संपूर्ण राजधानी में புதிய 16 கலைகள் நிறைந்த ராஜதானியில் आत्मा को जीवन मुक्ति की अनुभूति कराई देता है। ஆத்மாக்களுக்கு ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்விக்கிறார்கள். जनक का मिसाल है। ஜனக்னுடைய எடுத்துக்காட்டு இருக்கிறது. तुम सब सीताएं हो। நீங்கள் அனைவருமே சீதைகள் ஆவீர்கள். तुम सब सीताओं का बाप। நீங்கள் அனைவரும் சீதையின் தந்தை வந்து जनक, ஜனக்கு. जन माने जन्म देने वाला। ஜனக் அப்படின்னா ஜன்மத்தை கொடுக்கக்கூடியவர். का माने जन्म करने वाला। க அப்படியானால் ஜன்மத்தை செய்விக்கக்கூடியவர். कैसा जन्म करने वाला बाप? எப்படிப்பட்ட ஜன்மத்தை செய்விக்கக்கூடிய தந்தை? संपूर्ण 16 कला संपूर्ण राजधानी स्थापन करने वाला बाप। சம்பூர்ணமான 16 கலைகள் நிறைந்த ராஜதானியை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை. या कमजोर राजधानी स्थापन करने वाला बाप। இல்லையானால் பலவீனமாக இருக்கக்கூடிய ராஜதானியை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தையா? सेकंड में विश्व की बादशाही दे देते हैं। செகண்ட்ல உலகத்தினுடைய எஜமான தன்மையை தந்து விடுகிறார். लेकिन किसको ஆனால் யாருக்கு? है? कौन से ब्राह्मणों को?
பிராமணர்களுக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, எந்த பிராமணர்களுக்கு? ब्राह्मण तो 9 कुरियों के होते हैं। 9 குறியை சேர்ந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள். 9 வகையான பிராமணர்கள். एक से एक नीची कुरी वाले, உன்னை விட இன்னொருத்தர் தாழ்ந்த குறியை சேர்ந்தவர்கள். नीची धारणाएं स्थापन करने वाले தாழ்ந்த தாரணைகளை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். और ऊंची से ऊंची धारणा भी स्थापन करने वाले। மற்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தாரணையையும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். अपनी आत्मा के ही अंदर தன்னுடைய ஆத்மாவிற்குள் தான் संग के रंग से अथवा சங்கத்தின் சாயத்தின் மூலமாக, இல்லையானால் जैसा अन्न எப்படிப்பட்ட சாப்பாடோ वैसा मन बना करके அப்படிப்பட்ட மனதாக ஆக்கிவிட்டு संपूर्ण राजधानी प्राप्त कर लेते हैं 1 सेकंड में। சம்பூர்ணமான ராஜதானியை அடைந்து கொள்கிறார்கள் ஒரு செகண்ட்ல. तो बरोबर बाबा को जाना, எனவே முற்றிலும் பாபாவிற்கு செல்வது. तो बाबा से ही तो वर्षा मिलेगा ना। எனவே பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா? वर्षा किससे मिलेगा? ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கும்? बाबा से मिलेगा, பாபாவிடமிருந்து கிடைக்குமா? शिव बाबा से मिलेगा, சிவபாபாவிடமிருந்து கிடைக்குமா? या आत्माओं के बाप शिव से मिलेगा? இல்லையானால் ஆத்மாக்களின் தந்தை சிவனிடமிருந்து கிடைக்குமா? शिव बाबा से वर्षा मिलेगा சிவபாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். மற்றும் और शिव बाबा की ही बात न मानी சிவபாபாவினுடைய விஷயத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், या थोड़ी मानी थोड़ी नहीं मानी, இல்லையானால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறோம், கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளவில்லை, दूसरे धर्मों में कन्वर्ट होने वालों की निशानी क्या होगी? மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? मुरली की आधी बातें मानेंगे முரளியினுடைய பாதி விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், और आधी बातें नहीं मानेंगी। மற்ற பாதி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். वो विधर्मी बन जाएंगे। அவர்கள் விதர்மி ஆகிவிடுவார்கள். विदेशी धर्मों में चले जाएंगे, विदेशी धर्म खंडों में। வெளிநாட்டு தர்மங்களில் சென்று விடுவார்கள், வெளிநாட்டு தர்ம கண்டங்களில் சென்று விடுவார்கள். तो बरोबर है எனவே இந்த விஷயம் இருக்கு. कि बाबा को जान लिया என்னவென்றால் பாபாவை தெரிந்து கொண்டால் दुनिया में बाबा है तो बहुत है। உலகத்தில் பாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். देहधारी धर्म गुरु हैं या नहीं है? தேகதாரி தர்ம குருக்கள் இருக்கிறார்களா இல்லையா? वो देहधारी धर्म गुरु அந்த தேகதாரி தர்ம குருக்கள் जिनकी बुद्धि देह में धरी रहती है, யாருடைய புத்தி தேகத்தில் ஈடுபட்டு இருக்கிறது, देहधारियों का, देह के संबंधियों का, தேகதாரிகளின் தேகத்தின் சம்பந்திகளின் உறவுகளின் देह के संपर्कियों का संग छोड़ते ही नहीं। தேகத்தின் தொடர்பினுடைய அவர்களின் தொடர்பை விடுவதே இல்லை, சங்கத்தை விடுவதே இல்லை. और जिनको पढ़ाई पढ़ाते हैं, மற்றும் யாருக்கு படிப்பை படிப்பிக்கிறாரோ
उनमें भी वही गुण आवेंगे या नहीं आवेंगे? அவர்களிலும் அதே குணம்தான் வருமா இல்லையா? तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், जैसा बाप जैसा टीचर है எப்படிப்பட்ட தந்தையோ எப்படிப்பட்ட டீச்சரோ, जैसा गुरु எப்படிப்பட்ட குருவோ, वैसा ही बाप का बच्चा, அதே போலவேதான் தந்தையினுடைய குழந்தை, वैसा ही स्टूडेंट அதே போலவேதான் மாணவர், और वैसा ही गुरु का शिष्य बनेगा। மற்றும் அதே போலவேதான் ஒரு குருவினுடைய சிஷ்யராக ஆகுவோம். अधूरों से पढ़ाई पढ़ेंगे அரையாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து படிப்பை படித்தால் तो अधूरी प्राप्ति होगी பிறகு அரைகுறையான பிராப்தி கிடைக்குமா? या संपूर्ण प्राप्ति होगी? இல்லையானால் சம்பூர்ணமான பிராப்தி கிடைக்குமா? और हमारा बाबा மற்றும் நம்மளுடைய பாபா कैसा बाबा है? எப்படிப்பட்ட பாபா அவர்? पुरुषार्थ में புருஷார்த்தத்தில் आखिरी கடைசியாக निराकारी स्टेज में टिकने वाला है நிராகார ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவரா या मूर्त रूप में? இல்லையானால் மூர்த்தி வடிவத்தில். मूर्ति माने साकार, மூர்த்தி அப்படியானால் சாக்கார் உருவம் கொண்டவர். साकार में बुद्धि धरी रहने वाला है இல்லையானால் சாக்காரத்தில் புத்தி ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறாரா? என்ன? हमारा बाबा तो நம்மளுடைய பாபா வந்து निराकारी, நிராகாரி, निर्विकारी நிர்விகாரி, விகாரமற்றவர் और निरहंकारी है, மற்றும் அகங்காரம் இல்லாதவர் ஆவார். जिसकी यादगार யாருடைய நினைவார்த்தம் सारी दुनिया में सार्वभौम है। முழு உலகத்திலும் இருக்கிறது. शिवलिंग के मंदिर बने हुए हैं, சிவலிங்கத்தினுடைய கோவில்கள் உருவாகி இருக்கிறது. जिन मंदिरों में எந்த கோவில்களில் निराकारी सो साकारी मूर्ति रखी हुई है। நிராகாரி அதுல இருந்து சாக்கார மூர்த்தி வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. कौन सी? எது? शिवलिंग, சிவலிங்கம். बड़ा आकार भी है, பெரிய உருவம் கூட இருக்கிறது. मन साकार भी है। அப்படியானால் அவர் சாக்காரத்திலும் இருக்கிறார். ऐसे नहीं कि शरीर नहीं है, இப்படி இல்லை என்னவென்றால் உடலே இல்லை என்று. बड़ा शरीर तो है, பெரிய உடல் வந்து இருக்கிறது தான். लेकिन उस शरीर की स्थिति कैसी दिखाई है? ஆனால் அந்த உடலினுடைய நிலை எப்படி காமிக்கப்பட்டிருக்கிறது? न हाथ न पाँव, கையும் இல்லை, காலும் இல்லை, न आँख न கண்ணும் இல்லை, कान, காதும் இல்லை. कोई भी इंद्रिय नहीं देखने में आती है। எந்த ஒரு இந்திரியம் கூட பார்ப்பதில் வருவதில்லை. इसका मतलब क्या हुआ இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? है? ये मतलब हुआ இந்த அர்த்தம் ஆகியது कि उन इंद्रियों से कर्म करते हुए भी அந்த இந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்து கொண்டும் கூட देह में बुद्धि धरी हुई है, தேகத்தில் புத்தி ஈடுபட்டு இருக்கிறதா? देह की इंद्रियों में बुद्धि धरी हुई है, தேகத்தின் இந்திரியங்களில் புத்தி ஈடுபட்டு இருக்கிறதா? या इंद्रियों से बुद्धि उपराम हो गई है? இல்லையானால் இந்திரியங்களிலிருந்து புத்தி வந்து அப்பாற்பட்டு சென்று விட்டதா?
उपराम हो गई है। அப்பாற்பட்டு சென்று விட்டது. ऐसा चोटी का पुरुषार्थ करने वाला, இப்படிப்பட்ட குடுமியினுடைய புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர் जैसे पहाड़ की चोटी होती है ना, எப்படி ஒரு மலையின் சிகரம் இருக்கிறது, सबसे ऊंची होती है, உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. ऐसे அதே போலவேதான் ऊंचे से ऊंचे पुरुषार्थ करके உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷார்த்தத்தை செய்துவிட்டு आत्माओं के बाप ஆத்மாக்களின் தந்தை शिव समान சிவனுக்கு சமமாக निराकारी, निर्विकारी, निरहंकारी स्टेज धारण करने वाला है। உருவமில்லாத விகாரமற்ற அகங்கார இல்லாத ஸ்டேஜை தாரணை செய்யக்கூடியவர் ஆவார். बाबा है, பாபா ஆகுவாரு. आत्माओं का बाप नहीं है। ஆத்மாக்களின் தந்தை கிடையாது. क्या है? என்ன ஆகுவாரு? ग्रैंड फादर। கிராண்ட் ஃபாதர், தாத்தா ஆவாரு. आत्माओं का बाप जो सुप्रीम सोल शिव है, ஆத்மாக்களின் தந்தை யார்? சுப்ரீம் சோல் சிவன் ஆவாரு. उसका एक ही संबंध आत्मा रूपी बच्चों से है। क्या? அவருடைய ஒரே ஒரு சம்பந்தம் தான் ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளோடு இருக்கிறது. बाप और बच्चा। தந்தை மற்றும் குழந்தை. लेकिन ये तो शिव बाबा है। ஆனால் இவர் சிவ பாபா ஆவாரு. वो शिव ज्योति बिंदु जब साकार मुकर्रर रथ में आता है, அந்த சிவ ஜோதி பிந்து எப்பொழுது சாக்கார நிரந்தரமான உடலில் வருகிறாரோ तो ग्रैंड फादर बनता है। அப்பொழுதுதான் கிராண்ட் ஃபாதர் ஆகுகிறார். सभी संबंध निभा सकता है। அனைத்து சம்பந்தங்களும் அவரால் கரை சேர்க்க शरीर के साथ। உடலோடு. तो देखो, எனவே பாருங்க, ऐसे साकार सो निराकार बाबा को जाना, இப்படிப்பட்ட சாக்காரத்திலிருந்து நிராகாராக இருக்கக்கூடிய பாபாவை தெரிந்து கொண்டால் तो यही वर्षा मिलेगा ना। அப்பொழுது இந்த ஆஸ்தி தானே கிடைக்கும். क्या? என்ன? संपूर्ण निराकारी बनेंगे சம்பூர்ணமாக நிராகாரியாக ஆகிவிட்டால், या अधूरे निराकारी बनेंगे? இல்லையானால் அரையாக இருக்கக்கூடிய நிராகாரியாக ஆகுமா? संपूर्ण निराकारी माने देवान का नाम निशान न रहे। சம்பூர்ணமான முழுமையான நிராகாரி என்றால் தேகபானத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. देवान का नाम निशान होगा तो देह के संबंधियों से लगाओ, தேகபானத்தின் பெயர் அடையாளம் இருந்தால் பிறகு தேகத்தின் சம்பந்தங்களுடன் जरूर लगेगा। ஈடுபாடு கண்டிப்பாக ஏற்படும். और देह के संबंधियों का संग का रंग छोड़ नहीं सकेंगे। மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களின் சங்கத்தின் சாயத்தை விட முடியாது. फिर क्या होगा? பிறகு என்ன நடக்கும்? पद नीचा हो जाएगा। பதவி தாழ்ந்ததாகிவிடும். माना அப்படியானால் सूर्यवंशी कुल में नहीं आ सकेंगे। சூரியவம்சி குலத்தில் வர முடியாது. कहाँ गिरेंगे? எங்கு போய் விழுவோம்? है सूर्यवंशी के बाद त्रेता में சூரியவம்சத்திற்கு பிறகு திரேதா யுகத்தில் चंद्रवंशी ही होता है, சந்திரவம்சம் தான் இருக்கிறது. जिसका फाउंडेशन कलाओं के गिरने का फाउंडेशन, இதனுடைய ஃபவுண்டேஷன் கலைகள் விழக்கூடிய ஃபவுண்டேஷன் सतयुग के दूसरे जन्म से ही लग जाता है।
சத்யுகத்தில் மற்ற பிறவியிலிருந்து வந்து தொடங்கி விடுகிறது. இரண்டாவது பிறவியிலிருந்து தொடங்கி விடுகிறது. ये उतरती कला देवान में उतरती कला, இந்த இறங்கும் கிளை தேகபானத்தில் இறங்கும் கிளை. इसका फाउंडेशन हम अभी लगाए रहे हैं. இந்த ஃபவுண்டேஷனை நாம் இப்பொழுதுதான் போடுகிறோம். इसलिए बाप कहते हैं अभी मौत सामने खड़ा है. அதனால்தான் தந்தை சொல்கிறார், இப்பொழுது மரணம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. मौत किसका होता है? யாருடைய மரணம் ஏற்படுகிறது? देह का या आत्मा का? தேகத்தின் மரணமா இல்லையானால் ஆத்மாவின் மரணமா? देह विनाशी है, தேகம் இந்த உடல் அழியக்கூடியதாகும். आत्मा तो अविनाशी है. ஆன்மா அழிவில்லாததாகும். तो जो देह अभिमान में अंत तक बने रहेंगे, எனவே யார் தேக அபிமானத்தில் கடைசி வரைக்கும் இருப்பார்களோ, संग के रंग के कारण, சங்கத்தின் சாயத்தின் காரணத்தால், अन्न दोष के कारण, உணவனுடைய தோஷத்தின் காரணத்தால், तो रिजल्ट क्या होगा? எனவே என்ன ரிசல்ட் வெளியே வரும்? है उतरती कला के देवान वाले धर्म पिताओं की शरण में जाना पड़ेगा, இறங்கும் கலையின் தேகபானத்தில் இருக்கக்கூடிய தர்ம பிதாக்களின் சரணத்தில் செல்ல வேண்டியதாக இருக்குமா, या विदेही के ग्रुप में रहेंगे? இல்லையானால் தேகம் இல்லாத இருக்கக்கூடிய அவருடைய குரூப்ல இருப்போமா? जो विदेही बाप का सूर्यवंशी ग्रुप है, எது வந்து உடலே தேகமே இல்லாத தந்தையினுடைய சூரியவம்ச குரூப் இருக்கிறதோ, वो मनुष्य सृष्टि रूपी झाड़ में அது மனித சிருஷ்டியினுடைய மரத்தில் नीचे से लेकर ऊपर तक सीधा जाता है. மனித சிருஷ்டியினுடைய மரத்தில் அந்த குரூப் வந்து கீழே இருந்து மேலே வரையும் நேராக செல்கிறது. न दाईं ओर झुकता है धर्मों में, அது ரைட் சைடுல இருக்கக்கூடிய தர்மங்களிலும் விழுவதில்லை और न बाईं ओर के विदेशी धर्मों में झुकता है. மற்றும் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய விதேசி தர்மங்களிலும் அது போய் குனிவதில்லை, விழுவதில்லை. जो वाम मार्गी धर्म है, யார் வந்து லெஃப்டிஸ்ட் தர்மமாக இருக்கிறதோ, बाया हाथ லெஃப்ட் கை இருக்கிறது, गंदगी साफ करने वाला है. அழுக்கை அது சுத்தம் செய்யக்கூடியதாகும். गंदे धर्मों में जाके गिरेंगे, அழுக்கான தர்மங்களில் சென்றுவிட்டு விழுவோம். विदेशी बन जाएंगे. விதேசிகளாக ஆகிவிடுவோம். ब्राह्मणों में एक गिरती कला वाले பிராமணர்களில் இந்த விழக்கூடிய கலைகள் கொண்டவர்கள் 9 कुरियों में से 8 कुरी के ब्राह्मण हैं. 9 குறிகளில் இருந்து 8 குறிகளை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். और ये कहाँ बैठे हुए हैं? மற்றும் இவர்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார்கள்? कहाँ बैठे पुरुषार्थ कर रहे हैं? எங்கு அமர்ந்து கொண்டு புருஷார்த்தத்தை செய்கிறார்கள்? हैं? संगम युग में बैठे पुरुषार्थ करते हैं. சங்கம் யுகத்தில் அமர்ந்து கொண்டு புருஷார்த்தத்தை செய்கிறார்கள். चाहे आधार मूर्त बने हुए जड़ों में से हैं, அவர்கள் ஆதார மூர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த வேரில் இருந்தாலும் சரி, चाहे उन जड़ों के बीज रूप संगठन में हैं, இல்லையானால் அந்த வேரில் இல்லாமல் விதையாக இருக்கக்கூடிய சங்கடன்ல இருந்தாலும் சரி, लेकिन वो बीज रूप संगठन भी ஆனால் அந்த விதை ரூபமாக இருக்கக்கூடிய சங்கடன் கூட एक जैसे बीज वाले नहीं है. எல்லாருமே ஒரே விதையாக இல்லை.
क्या? என்ன? कोई बीजों में, சில விதைகளில், जिन बीजों को रुद्रमाला का मणका कहा जाता है। எந்த விதைகளை ருத்ரமாலையின் மணிகள் என்று சொல்லப்படுகிறதோ, कोई सूर्यवंश के சிலர் சூரிய வம்சத்தின் महीन छिलके वाले हैं। மிகவும் மெலிசாக இருக்கக்கூடிய லேசான தோல் கொண்டவர்கள். देहबान का बहुत महीन छिलका चढ़ा हुआ है। தேகபானத்தின் மிகவும் லேசான தோல்தான் ஏறி இருக்கிறது. कोई चंद्रवंशी छिलके वाले हैं। சிலர் சந்திர வம்சத்தை சேர்ந்த தோல் கொண்டவர்கள். सूर्य में और चंद्रमा में ज्ञान की रोशनी का फर्क तो पता है। சூரியனில் மற்றும் அந்த ஞானத்தினுடைய வெளிச்சத்தின் வித்தியாசம் தெரியும் இல்லையா? है? चंद्रमा में और चंद्रवंशियों में, சந்திரனில் மற்றும் சந்திரவம்சிகளில், सूर्य में और सूर्यवंशियों में சூரியனில் மற்றும் சூரியவம்சிகளில் ज्ञान की रोशनी का कुछ फर्क होता है। क्या फर्क होता है? ஞானத்தின் வெளிச்சத்தின் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? என்ன வித்தியாசம் இருக்கிறது? है? सूर्य स्वयं प्रकाशित होता है। சூரியன் தானாகவே வெளிச்சத்தை தருகிறது. और सूर्यवंशी बच्चे भी स्वयं के मनन चिंतन मंथन से प्रकाशित होते हैं। மற்றும் சூரியவம்சி குழந்தைகளும் கூட தன்னுடைய மனன் சிந்தன் மந்தன் மூலமாக வெளிச்சத்தை தருகிறார்கள். अपनी आत्मा के अनेक जन्मों को जान जाते हैं। தன்னுடைய ஆத்மாவின் நிறைய ஜன்மங்களை தெரிந்து கொள்கிறார்கள். और चंद्रमा स्वयं प्रकाशित होता है या सूर्य से प्रकाश लेता है? மற்றும் சந்திரன் தானே வெளிச்சத்தை தருகிறதா, இல்லையானால் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறதா? ऐसे ही चंद्रमा को फॉलो करने वाले चंद्रवंशी, அதே போலதான் சந்திரனை ஃபாலோ செய்யக்கூடிய சந்திரவம்சிகள் इससे प्रकाश लेते हैं। யாரிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? है या तो चंद्रमा से प्रकाश लेते हैं, சந்திரனிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், या तो இல்லையானால் सूर्यवंशी बच्चों से प्रकाश लेते हैं। சூரியவம்சி குழந்தைகளிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். उनको ज्ञान के जो गुरुगे हैं वो समझाने वाले, அவர்களுக்கு ஞானத்தின் எந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதை புரிய வைக்கக்கூடியவர்கள், जिनकी समझ से बाप की बेहद की पहचान होती है। யாருடைய புரிதலில் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகம் இருக்கிறதோ वो खुद नहीं समझ सकते। அவர்களால் தானே புரிந்து கொள்ள முடியாது. चंद्रमा के द्वारा नहीं समझ सकते। சந்திரனின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியாது. बाद में किसके द्वारा समझेंगे? அதற்கு பிறகு யாரின் மூலமாக புரிந்து கொள்வார்கள்? है सूर्यवंशी बच्चों के द्वारा समझना पड़ेगा। சூரியவம்சி குழந்தைகளின் மூலமாக தான் பிறகு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். इसलिए बोला है அதனால் தான் அவர் சொல்லியிருக்கிறார், कि तुम बच्चे जो ब्राह्मणों की दुनिया में दीदी दादी दादाएं हैं, குழந்தைகளாகிய நீங்கள் யார் பிராமணர்களின் உலகத்தில் தீதி தாதிகள் இல்லையானால் தாதாக்களாக இருக்கிறீர்களோ उनका गुण रत्नों से श्रृंगार करेंगे। அவர்களின் நீங்கள் குணரத்தினங்கள் மூலமாக அலங்காரம் செய்வீர்கள். कौन? யாரு?
है तुम सूर्यवंशी बच्चे சூரியவம்சியாக இருக்கக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள் जो ज्ञान सूर्य के सन्मुख बैठ करके யாரு ஞான சூரியனின் நேர்முகமாக அமர்ந்து கொண்டு ज्ञान का भंडार भरते हो, ஞானத்தின் பண்டாரத்தை நிரம்பிக் கொள்கிறீர்கள். योग शक्ति का भंडार भरते हो, யோக சக்தியின் பண்டாரத்தை நிரப்பிக் கொள்கிறீர்கள். तो वर्षे में फर्क जरूर पड़ जाता है. எனவே ஆஸ்தியில் கண்டிப்பாக வித்தியாசம் ஏற்படுகிறது. जो सूर्य से भी नहीं सीखते, யார் சூரியனிடமிருந்து கூட கற்றுக்கொள்வதில்லையோ, सूर्यवंशियों से भी नहीं सीखते, சூரிய வம்சிகளிடமிருந்தும் கற்றுக்கொள்வதில்லை. तो उन्हें किससे सीखना पड़ता है? எனவே அவர்களுக்கு யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? है चंद्रमा से या चंद्रवंशियों से सीखना पड़ता है. சந்திரனிடமிருந்து இல்லையானால் சந்திரவம்சிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. चंद्रवंश कौन सी युग में होता है? சந்திரவம்சம் எந்த யுகத்தில் இருக்கிறது? है त्रेता में होता है. திரேதா யுகத்தில் இருக்கிறது. तो त्रेता के जो चंद्रवंशी हैं, எனவே திரேதாவை சேர்ந்த எந்த சந்திரவம்சிகள் இருக்கிறார்களோ उनकी औलाद, उनको फॉलो करने वाले, அவர்களின் குழந்தைகள், அவர்களை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள், उनकी रचना அவர்களின் படைப்பு इस्लाम वंशी द्वैतवादी द्वापर युग में बनेंगे. இரட்டைவாதம் கொண்ட துவாபர யுகத்தில் இஸ்லாம் வம்சிகளாக ஆகுவார்கள். किसकी रचना बनेंगे? யாருடைய படைப்பாக ஆகுவாங்க? है इस्लाम वंश वाले या उनका धर्म पिता இஸ்லாம் வம்சத்தை சேர்ந்தவர்களா, இல்லையானால் அவர்களின் தர்மபிதா किससे जन्म लेगा? யாரிடமிருந்து பிறப்பாங்க? है चंद्रवंशियों से या चंद्रमा से जन्म लेगा. சந்திரவம்சிகளிடமிருந்து இல்லையானால் சந்திரனிடமிருந்து பிறப்பாங்க. तो देखो वर्षे में बड़ा भारी घाटा पड़ जाता है. எனவே பாருங்கள், ஆஸ்தியில் மிகவும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. अभी बताओ இப்பொழுது சொல்லுங்கள், तुम बच्चों का क्या विचार है? குழந்தைகளாகிய உங்களுடைய சிந்தனை என்னவாகும்? என்ன யோசிச்சிருக்கீங்க? किसका संग का रंग लेना है? யாருடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? एक बाप का संग लेना है. ஒரே ஒரு தந்தையினுடைய சங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், தொடர்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். वो भी அதுவும் கூட ऊंचे ऊंचे बाप உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, जो इस मनुष्य सृष्टि में आकर के யார் இந்த மனித சிருஷ்டியில் வந்துவிட்டு मनुष्य सृष्टि के ऊंचे हीरो पार्टधारी में प्रवेश करता है. மனித சிருஷ்டியின் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஹீரோ பாடதாரியில் பிரவேசம் செய்கிறார். हम उसे एक व्यक्तित्व का संग का रंग लेने वाले हैं. நாம் அவர் ஒருத்தருடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவோம். कोई दूसरी पर्सनालिटी का संग का रंग लेने वाले नहीं है. வேற எந்த ஒரு இரண்டாவது நபரினுடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது. तुम बोलते हो ना, நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? इन भारतवासी हिंदुओं को
विदेशियों ने विधर्मियों ने भटकाया है। இந்த பாரதவாசி இந்துக்களை விதேசிகள் விதர்மிகள் வந்து அலைய வைத்திருக்கிறார்கள். कहाँ भटकाया है? எங்க அலைய வைத்திருக்காங்க? है द्वापर कलयुग में भटकाया है क्या? துவாபர கலியுகத்தில் அலைய வைத்திருக்கிறார்களா என்ன? है इस ब्रॉड ड्रामा की रिहर्सल कहो, शूटिंग कहो, रिकॉर्डिंग कहाँ होती है? இந்த பிராட் டிராமாவின் ரிஹர்சல்னு சொல்லுங்க, ரெக்கார்டிங்னு சொல்லுங்க, ஷூட்டிங்னு சொல்லுங்க, அது எங்க நடக்கிறது? संगम युग में भटकाया है। சங்கம் யுகத்தில் தான் அலைய வைத்திருக்கிறார்கள். किन्होंने भटकाया है? யார் அலைய வைத்திருக்கிறாங்க? उन आत्माओं ने नहीं भटकाया है அந்த ஆத்மாக்கள் வந்து அலைய வைக்கல. जो द्वापर कलयुग में डायरेक्ट परम धाम से उतरती है। யார் வந்து துவாபர கலியுகத்தில் டைரக்டாக பரம்தாமத்திலிருந்து இறங்குகிறார்களோ அந்த ஆத்மாக்கள் வந்து அலைய வைக்கல. वो तो सत्य धाम से आती है। அவர்கள் வந்து உண்மையான தாமத்திலிருந்து வருகிறார்கள். वो सत्य अर्थात सच्ची होंगी எனவே அவர்கள் சத் அப்படியானால் உண்மையாக இருப்பார்களா, या झूठी होंगी? இல்லையானால் பொய்யாக இருப்பார்களா? है सत्य धाम से आने वाली आत्मा शुरुआत में சத்த தாமத்திலிருந்து உண்மையான தாமத்திலிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் ஆரம்பத்தில் सत्व प्रधान होगी या तमो प्रधान होगी? சத்துவ பிரதானமாக இருப்பார்களா, இல்லையானால் தமோ பிரதானமாக இருப்பார்களா? परंतु वो प्रवेश किस में करती है? ஆனால் அவர்கள் யாருக்குள் பிரவேசம் செய்கிறார்கள்? है तमो प्रधान में या सतो प्रधान आत्मा में प्रवेश करती है? தமோ பிரதானத்திலா, இல்லையானால் சத்தோ பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களில் பிரவேசம் செய்றாங்களா? तमो प्रधान आत्माओं में प्रवेश करती है। தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களில் பிரவேசம் செய்கிறாங்க. उन तमो प्रधान आत्माओं में भी அந்த தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களிலும் जो ज्यादा से ज्यादा तमो प्रधान बन जाता है யாரு அதிகத்திலும் அதிகமாக தமோ பிரதானமாக ஆகிடுறாங்களோ उन आत्माओं के ग्रुप में प्रवेश करती है। அந்த ஆத்மாக்களின் குரூப்ல பிரவேசம் செய்றாங்க. जैसे इब्राहिम आता है, எப்படி வந்து இப்ராஹிம் வருகிறார்? इब्राहिम के पीछे पीछे परम धाम से और भी फॉलोअर्स साथ में आती हैं। இப்ராஹிம்க்கு பின்னால் வந்து பரந்தாமத்துல இருந்து இன்னுமே ஃபாலோவர்ஸ் ஆத்மாக்கள் வருகிறார்கள். कौन से नारायण में प्रवेश करेंगी? எந்த நாராயண்ல பிரவேசம் செய்வார்கள்? है दूसरे नंबर का धर्म पिता, இரண்டாவது நம்பரை சேர்ந்த தர்மபிதா, 2 नंबर का धर्म पिता, இரண்டாவது நம்பரில் இருக்கக்கூடிய தர்மபிதா. 2 नंबर अच्छा माना जाता है या अव्वल नंबर अच्छा माना जाता है? இரண்டாவது நம்பர் நல்லது என்று கருதப்படுகிறதா, இல்லையானால் முதல் நம்பர் நல்லது என்று கருதப்படுகிறதா? तो वो 2 नंबर का धर्म पिता எனவே அந்த இரண்டாவது நம்பரை சேர்ந்த தர்மபிதா कौन से ग्रुप की आत्माओं में प्रवेश करता है? எந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்களில் பிரவேசம் செய்கிறார்? है जो 2 नंबर के ब्राह्मण होते हैं। யாரு இரண்டாவது நம்பரை சேர்ந்த பிராமணர்களாக இருக்கிறார்களோ बाप आते हैं बेहद के, தந்தை வருகிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட, अव्वल नंबर का ज्ञान देते हैं, முதல் நம்பர் ஞானத்தை தருகிறார், गीता ज्ञान। கீதை ஞானம். जो गीता ज्ञान सर्व शास्त्रों में शिरोमणि माना जाता है। இந்த கீதை ஞானம் அனைத்து சாஸ்திரங்களிலும் தலை சிறந்த மகுடம் என்று கருதப்படுகிறது. तो शिरोमणि ज्ञान देते हैं எனவே தலை சிறந்த ஞானத்தை தருகிறார், या कम कलाओं का ज्ञान देते हैं? இல்லையானால் குறைந்த கலைகளாக இருக்கக்கூடிய ஞானத்தை தருகிறாரா? हैं शिरोमणि ज्ञान देते हैं, தலை சிறந்த ஞானத்தை தருகிறார். परंतु
उस शिरोमणि ज्ञान को ஆனால் அந்த தலை சிறந்த ஞானத்தை पूरा ध्यान देकर न सुनने वाले, முழுமையாக கவனத்தை கொடுத்துவிட்டு கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள், न समझने वाले, இல்லையானால் முழுமையாக கவனமாக புரிந்து கொள்ளாதவர்கள் और प्रैक्टिकल कर्म में न लाने वाले, மற்றும் பிராக்டிகலில் கர்மங்களில் கொண்டு வராதவர்கள் क्या करते हैं? என்ன செய்கிறார்கள்? है औरों के संग के रंग ज्यादा लेते हैं, மற்றவர்களின் சங்கத்தின் சாயத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள், औरों की बातें ज्यादा सुनते हैं, மற்றவர்களின் விஷயத்தை அதிகமாக கேட்கிறார்கள், औरों का अन्न दोष ज्यादा लगाते हैं, மற்றவர்களின் அன்னதோஷம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். बाप के घर में जो ब्रह्मा भोजन बनता है, தந்தையின் வீட்டில் எந்த பிரம்ம போஜனம் உருவாகுகிறதோ, उसकी சமைக்கப்படுகிறதோ कदर उसी की कदर नहीं करते, அதற்கு அவர்கள் வேல்யூ கொடுப்பதில்லை, மதிப்பு கொடுப்பதில்லை. तो अन्न दोष और संग दोष का असर होगा या नहीं होगा? எனவே அன்னதோஷம் மற்றும் சங்கதோஷம் இது ரெண்டினுடைய பிரபாவம் ஏற்படுமா இல்லையா? लेप छेप आत्मा में लग जाता है, ஆத்மாவில் அந்த சங்கத்தின் சாயம் ஒட்டுகிறது. और ऐसा लेप छेप लगता है மற்றும் இப்படி அது ஒட்டுகிறது कि वो आत्माएं कमजोर होती चली जाती है, அந்த ஆத்மாக்கள் பலவீனமாகி கொண்டே சென்று விடுகிறார்கள். भले ब्राह्मण जीवन में ब्राह्मण जीवन बिताई रही है, பலே பிராமண வாழ்க்கையில் அவர்கள் பிராமணராக வாழ்க்கையை நடத்தி கொள்கிறார்கள், कहने मात्र के लिए வெறும் சொல்வதற்காக. कि हम ब्राह्मण तो हैं, என்னவென்றால் நாங்க பிராமணர்கள் தான், लेकिन ஆனால் नीची कुरियों के ब्राह्मण बनते हैं தாழ்ந்த குறியை சேர்ந்த பிராமணர்கள் ஆகுகிறோமா? या ऊंची से ऊंची कुरी के ब्राह्मण बनते हैं? இல்லையானால் உயர்ந்ததிலும் உயர்ந்த குறியை சேர்ந்த பிராமணர்கள் ஆகுகிறோமா? तो देखो, எனவே பாருங்கள், यहाँ संगम युग में இங்கு சங்கம யுகத்தில் तुमको ये मायावी आत्माओं ने भटकाया हुआ है। உங்களை இந்த மாயை ஆத்மாக்கள் அலைய வைத்திருக்கிறார்கள். किसने भटकाया है? யார் அலைய வைத்திருக்காங்க? मायावी आत्माएं जो मायावी दुनिया को छोड़ती ही नहीं है। மாயை ஆத்மாக்கள் யார் இந்த மாயையாக இருக்கக்கூடிய உலகத்தை விடுவதே இல்லை, मायावी धंधों को छोड़ती नहीं है, மாயாவி தொழில்களை விடுவதே இல்லை, माया के 5 विकारों को छोड़ती नहीं है, மாயையினுடைய 5 விகாரங்களை விடுவதே இல்லை, विकारों की गंध में ही गिरते रहते हैं। விகாரங்களின் அழுக்கிலே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். उन मायावियों के संग के रंग में रहने से அந்த மாயாவிகளின் சங்கத்தின் சாயத்தில் இருக்கும் காரணத்தால் तुम ब्राह्मण பிராமணர்களாகிய நீங்கள் यहाँ संगम युग में ही नंबरवार भटक जाते हो। இங்கு சங்கம் யுகத்திலே வரிசைகரமாக அலைகிறீர்கள். नहीं तो बाबा बताते हैं இல்லையானால் பாபா சொல்கிறார், एक से ज्ञान सुनना चाहिए ஒருவரிடமிருந்து ஞானத்தை கேட்க வேண்டுமா, या अनेकों से सुनना चाहिए? இல்லையானால் நிறைய நபர்களிடமிருந்து கேட்க வேண்டுமா? एक से ज्ञान सुनेंगे, एक से बातें करेंगे, ஒருவரிடமிருந்து ஞானத்தை கேட்டால், ஒருவரிடம் பேசினால் तो क्या रिजल्ट होगा? அப்பொழுது என்ன ரிசல்ட் ஆகும்? एक के संग का रंग लगेगा या अनेकों का संग का रंग लगेगा?
ஒருத்தருடைய சங்கத்தின் சாயம் ஏற்படுமா? இல்லையானால் நிறைய பேருடைய சங்கத்தின் சாயம் ஏற்படுமா? तो देखो भटकने का फाउंडेशन எனவே பாருங்கள், இங்கு அங்கு அலையக்கூடிய ஃபவுண்டேஷன் ब्रह्मा के द्वारा रची हुई பிரம்மாவின் மூலமாக படைக்கப்பட்ட ब्राह्मण धर्म की 9 कुरियों में ही लग जाता है। பிராமணர்களின் 9 குறிகளில் ஏற்பட்டு விடுகிறது. और மற்றும் यहाँ இங்கு यहाँ तो भटकने की बात ही नहीं। இங்கு அலையக்கூடிய விஷயமே இல்லை. यहाँ माने कहा இங்கு என்றால் எங்கு? है संगम युग में भटकाव की शूटिंग तो होती है, சங்கம் யுகத்தில் அலையக்கூடிய ஷூட்டிங் வந்து ஏற்படுகிறது தான். लेकिन यहाँ भटकने की बात नहीं। ஆனால் இங்கு அலையக்கூடிய விஷயமே இல்லை. यहाँ माने कहा இங்கு என்றால் எங்கு? है बाप के सन्मुख तो भटकने की बात है ही नहीं। தந்தையுடைய நேர்முகத்தில் அலையக்கூடிய விஷயமே இல்லை. क्यों नहीं है? ஏன் இல்லை? है बाप तो सर्वशक्तिवान है, தந்தை வந்து சர்வசக்திவான் ஆவார். लेकिन सर्वशक्तिवान बाप ஆனால் சர்வசக்திவான் தந்தை देह अभिमानी सांडों को सुनाता है தேகாபிமானத்தில் இருக்கக்கூடிய ஆனால் சர்வசக்திவான் தந்தை வந்து தேகாபிமானத்தில் இருக்கக்கூடிய காளை மாடுகளுக்கு சொல்கிறாரா? ज्ञान देता है, ஞானத்தை தருகிறாரா? या जो बाप के सन्मुख बैठ करके आत्म की स्थिति में रहते हैं இல்லையானால் யாரு தந்தைக்கு நேர்முகத்தில் அமர்ந்து கொண்ட ஆத்மீக ஸ்திதியில் இருக்கிறார்களோ उन आत्माओं को ज्ञान देता है। அந்த ஆத்மாக்களுக்கு ஞானத்தை தருகிறாரா? और उन आत्माओं में மற்றும் அந்த ஆத்மாக்களில் कोई आत्माएं देखने में तो ये आती है कि बाप के सन्मुख बैठिए, சில ஆத்மாக்கள் இது பார்ப்பதில் வருகிறது தான். என்னவென்றால் தந்தைக்கு நேர்முகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் தான். ज्ञान सूर्य के सन्मुख बैठिए, ஞான சூரியனுக்கு நேர்முகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். लेकिन मन बुद्धि रूपी आत्मा ஆனால் மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா कहाँ धरी रहती है? எங்கு இருக்கிறது? है देह के संबंधियों में धरी रहती है। தேகத்தின் சம்பந்திகளில் உறவுகளில் ஈடுபட்டிருக்கிறது. क्यों? ஏன் அப்படி? क्योंकि 1 घंटे बाप के सन्मुख आकर बैठते हैं ஏனெனில் 1 மணி நேரம் தான் தந்தைக்கு நேர்முகமாக அமர்கிறார்கள். और 23 घंटे மற்றும் 23 மணி நேரம் किनका संग का रंग लेते हैं? யாருடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? देहदारियों का संग का रंग लेते हैं। தேகதாரிகளின் சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். तो बुद्धि कहाँ जावेगी? எனவே புத்தி வந்து எங்கு செல்லும்? देहदारियों में ही जावेगी। தேகதாரிகளில் தான் செல்லும். तो बताया எனவே சொல்லியிருக்கிறார், यहाँ जो बैठते हैं मन बुद्धि रूपी आत्मा के द्वारा இங்கு யார் அமர்கிறார்களோ மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் மூலமாக बाप के सन्मुख, தந்தையின் நேர்முகமாக मन बुद्धि को ही आत्मा कहा जाता है ना, மனம் புத்தியை தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. तो मन बुद्धि रूपी आत्मा எனவே மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா अगर बाप के सन्मुख है, ஒருவேளை தந்தைக்கு நேர்முகமாக இருக்கிறது, बाप के विमुख नहीं है। தந்தைக்கு விபரீதமாக இல்லை. क्या என்ன ऐसे होता है ना இப்படி நடக்கிறது இல்லையா? कि आंखों से सामने देखते तो हैं என்னவென்றால் கண்களின் மூலமாக முன்னால் பார்க்கிறோம் தான். कि बाप बैठा है, என்னவென்றால் தந்தை அமர்ந்திருக்கிறாரு. लेकिन मन बुद्धि बाहर की दुनिया में जा रही है, ஆனால் மனம் புத்தி வெளியில் உலகத்தில் செல்கிறது, देह के संबंधियों में जा रही है। தேகத்தின் உறவுகளில் செல்கிறது. तो उनको सन्मुख कहेंगे எனவே அவர்களை நேர்முகம் என்று சொல்ல முடியுமா? या ब्राह्मणों का वातावरण बिगाड़ने वालों में कहेंगे? இல்லையானால் பிராமணர்களின் சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடியவர்கள் சொல்லுமா? है
ब्राह्मणों का जो वातावरण है பிராமணர்களின் என்ன சுற்றுச்சூழல் இருக்கிறதோ उसको भेदन करने वाले हैं। அதை வந்து உடைக்கக்கூடியவர்கள், वातावरण को बनाने वाले नहीं है। சுற்றுச்சூழலை உருவாக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. तो भटकने की बात किनकी नहीं है? எனவே அலையக்கூடிய விஷயம் யாருடையது கிடையாது. जो बाप के सामने शरीर से भी बैठे हैं, யாரு தந்தைக்கு முன்னால் வந்து உடலின் மூலமாகவும் அமர்ந்திருக்கிறார்கள், इंद्रियों से भी सामने हैं, உறுப்புகளின் மூலமாக முன்னால் தான், और मन बुद्धि रूपी आत्मा से भी மற்றும் மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் மூலமாகவும் सन्मुख हैं। நேர்முகமாக இருக்கிறார்கள். मन में विरोधी संकल्प नहीं चल रहे हैं। மனதில் விரோத எண்ணங்கள் வந்து ஓடுவதில்லை. बाप के தந்தையின் बैठे हैं सामने, முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். और मन में மற்றும் மனதில் बाप के प्रति, बाप के बच्चों के प्रति தந்தைக்காக, தந்தையின் குழந்தைகளுக்காக विरोधी संकल्प चल रहे हैं। விரோத எண்ணங்கள் ஓடுகிறது. तो सन्मुख हुए या विमुख हुए? அப்பொழுது நேர்முகமாகியார்களா இல்லையானால் நேர்முகமாக இல்லையா? विमुख हो गए। நேர்முகமாக இல்லை. इसलिए बताया அதனால் தான் சொல்லியிருக்கிறார், यहाँ बाप के सन्मुख बैठने वालों के लिए तो இங்கு தந்தைக்கு நேர்முகமாக அமர்பவர்களுக்காக भटकने की बात है ही नहीं। அலையக்கூடிய விஷயமே இல்லை. यहाँ तो सेकंड की बात है। இங்கு வந்து செகண்டுக்கான விஷயமாகும். वो सेकंड आना चाहिए। அந்த செகண்ட் வர வேண்டும். कौन सा सेकंड? எந்த செகண்ட்? जिस सेकंड में जो पहली बार देखे, இந்த செகண்ட்ல யாரு முதல் தடவை பார்க்கிறார்களோ इन आंखों से, இந்த கண்கள் மூலமாக, जो इन कानों से बाप के दो शब्द भी सुने, யார் இந்த காதின் மூலமாக தந்தையின் 2 வார்த்தைகளை கேட்டாலும், इन कानों से उस सेकंड में இந்த காதின் மூலமாக, அப்பொழுது அந்த செகண்ட்ல उनको दिल से ये अनुभूति हो जाए அவர்களுக்கு மனதின் மூலமாக இந்த அனுபவம் ஏற்படணும். कि मेरा बाप आ गया, मेरा बाप मुझे मिल गया। என்னவென்றால் என்னுடைய தந்தை வந்துவிட்டார், என்னுடைய தந்தை எனக்கு தான் கிடைத்திருக்கிறார். वो सेकंड அந்த செகண்ட் जिसमें एक बाप के सिवाय எதுல ஒரு தந்தையை தவிர और कोई की स्मृति ना आवे, மற்ற யாருடைய நினைவும் வரக்கூடாது. ऐसा फाउंडेशन लग जाए। இப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் வந்து விழ வேண்டும். पहली बार का फाउंडेशन अच्छा होगा, முதல் தடவையினுடைய ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குமா? मकान का फाउंडेशन, வீட்டினுடைய ஃபவுண்டேஷன், नींव अच्छी होती है तो उसके ऊपर ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா जो भी मंजिलें खड़ी की जाती हैं அதற்கு மேல எந்த மாடிகளை வந்து இல்லையானால் எந்த ஃப்ளோரை வந்து கட்டுறாங்களோ वो मजबूत होती हैं या அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா कमजोर होती हैं? இல்லையானால் பலவீனமாக இருக்குமா இல்லையானால் உறுதியாக இருக்குமா? हैं? मजबूत होती है। உறுதியாக இருக்கும். तो बाप आया तो हुआ है, எனவே தந்தை வந்திருக்காரு தான். लेकिन ஆனால் इस दुनिया में अभी गुप्त पार्ट बजा रहा है இந்த உலகத்தில் இப்பொழுது குப்தமான பாட்டை செய்கிறாரா या प्रत्यक्ष पार्ट बजा रहा है? இல்லையானால் பிரத்யக்ஷமான பாட்டை செய்கிறாரா? गुप्त पार्टधारी है। குப்தமாக பாட்டை செய்கிறார். जैसे बच्चा गर्भ में எப்படி வந்து ஒரு குழந்தை கர்ப்பத்தில் आया हुआ तो है, வந்திருக்கிறது தான். लेकिन गुप्त पार्ट बजा रहा है ஆனால் குப்தமான பாட்டை செய்கிறதா या प्रत्यक्ष पार्ट बजा रहा है? இல்லையானால் பிரத்யக்ஷமான பாட்டை செய்கிறதா? गुप्त पार्ट बजा रहा है। குப்தமான பாட்டை செய்கிறது.
जब गर्भ से बाहर आएगा எப்பொழுது கர்ப்பத்திலிருந்து வெளியே வருமோ तो அப்பொழுது घर के भातियों को भी आवाज सुनाई पड़ेगी बच्चे की। வீட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த குழந்தையினுடைய சத்தம் கேட்கும். जिस बच्चे ने प्रत्यक्षता रूपी जन्म लिया இந்த குழந்தை வந்து பிரத்யக்ஷத்தாக இருக்கக்கூடிய வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறவியை எடுத்திருக்காங்களோ पड़ोसियों को भी आवाज सुनाई पड़ेगी। அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். तो क्या कहेंगे? எனவே என்ன சொல்லப்படும்? बच्चा आया या नहीं आया? குழந்தை வந்துடுச்சா இல்ல வரலையா? आया। வந்துடுச்சு. शंका नहीं रहेगी। எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. क्या? என்ன? कि पता नहीं என்னன்னா தெரியல. पेट में बच्चा है या बच्ची है, पैदा होगा लूला लंगड़ा पैदा होगा। என்னன்னா வயித்துல குழந்தை இருக்கா, பெண் குழந்தை இருக்கா, ஆண் குழந்தை இருக்கா, இல்லையானால் கை காலம் இல்லாம ஊனமற்றவர்களாக பிறக்குமா, ऐसा पैदा होगा, இல்லனா தெரியல எப்படி பிறக்கும்னு. कुछ पता नहीं है। எதுவுமே தெரியல. संशय है या नहीं है? இப்படி வந்து டவுட் இருக்குமா இல்லையா? है? अरे जब तक पैदा नहीं हुआ है அரே எப்பொழுது வரை பிறக்கவில்லையோ तब तक कंफर्म है कि बच्चा आया அப்பொழுது வரை இது நிச்சயமாகுமா என்ன குழந்தை வந்துடுச்சுன்னு? है? नहीं। இல்லை. ऐसे ही यहाँ भी है। அதே போலவே தான் இங்கேயும் இருக்கிறது. अभी बाप गुप्त இப்பொழுது தந்தை குப்தமாக இருக்கிறார் और बाप के बच्चे पांडव மற்றும் தந்தையினுடைய குழந்தைகள் பாண்டவர்கள் गुप्त, குப்தமாக இருக்கிறார்கள். तो पक्का है எனவே இது உறுதியாகும் कि बाप ने प्रत्यक्षता रूपी जन्म ले लिया है। என்னவென்றால் தந்தை வந்து பிரத்யக்ஷதா வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுத்துக்கொண்டார். पक्का है? இது உறுதியாக இருக்கிறதா? हैं? अगर पक्का है तो सदा काल निश्चय बुद्धि रहना चाहिए। ஒருவேளை உறுதியாக இருந்தால் பிறகு எப்பொழுதுமே நிச்சய புத்தியாக இருக்க வேண்டுமா, या निश्चय आता रहेगा? இல்லையானால் அனிச்சயம் வந்து கொண்டே இருக்குமா? है? सदा काल निश्चय होना चाहिए, எப்பொழுதுமே நிச்சயம் இருக்க வேண்டும். लेकिन देखने में क्या आता है? ஆனால் பார்ப்பதில் என்ன வருகிறது? अभी अभी 9 दिन की भट्टी करते हैं। இப்பொழுதுதான் 9 நாட்களின் பட்டி செய்கிறார்கள். उस भट्टी में ही भोजन मिलता है, पीना मिलता है। அந்த பட்டியில் தான் சாப்பாடு கிடைக்கிறது, குடிக்க கிடைக்கிறது. बाहर जाना भी नहीं होता, வெளியே செல்வதற்கும் இருக்காது. अंदर ही सब प्रकार की प्राप्ति। உள்ளுக்குள்ளே அனைத்து விதமான பிராப்தி கிடைக்கும். जैसे गर्भ में 9 महीने, இப்படி வந்து கர்ப்பத்தில் 9 மாதங்கள் बच्चे को सब प्रकार की प्राप्ति होती है। குழந்தைக்கு எல்லா விதமாக பிராப்தியும் கிடைக்கிறது. गुप्त रहने के टाइम पर குப்தமாக இருக்கும் நேரத்தில் फिर बाहर निकलते हैं பிறகு வெளியே வருகிறார்கள். तो बाहर की दुनिया आ जाती है। பிறகு வெளி உலகம் வந்து விடுகிறது. ऐसे ही அதே போலவேதான் हम बच्चे भी குழந்தைகளாகிய நாமளும் ज्ञान की, योग की, ஞானத்தின் யோகத்தின் ज्ञान अग्नि योगाग्नि की भट्टी तो करते हैं, ஞான நெருப்பு யோக நெருப்பினுடைய பட்டி வந்து செய்கிறோம் தான். पकते भी हैं, அதுல நாம் வேகிறோம். परंतु ஆனால் पक करके जब बाहर की दुनिया में बाहर आते हैं வெந்து விட்டு எப்பொழுது வெளி உலகத்தில் வருகிறோமோ तो निश्चय सदा कायम रहता है அப்பொழுது நிச்சயம் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கிறதா, या निश्चय उखड़ता रहता है? இல்லையானால் நிச்சயம் வந்து உடைந்து கொண்டே இருக்கிறதா? है? सदा काल निश्चय बुद्धि रहते हैं எப்பொழுதுமே நிச்சய புத்தியாக இருக்கிறோமா, या बीच बीच में இல்லையானால் நடுவில் परसेंटेज में சதவீதத்தில் अनिश्चय भी आता रहता है? அனிச்சயமும் வந்து கொண்டே இருக்கிறதா? है? आता
है या नहीं आता है? வருகிறதா இல்லையா? आता है। வருகிறது। क्यों आता है? ஏன் வருகிறது? है क्योंकि बाप ने अभी पूरा प्रत्यक्षता रूपी जन्म नहीं लिया है। ஏனெனில் தந்தை இப்பொழுது முழுமையான பிரத்யக்ஷதா வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுக்கவில்லை. कब लेता है? எப்பொழுது எடுக்கிறார்? प्रत्यक्षता रूपी जन्म लेता है महाशिवरात्रि गाई हुई। அந்த வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுக்கிறார். அதற்காக தான் மகா சிவராத்திரி என்று பாடப்பட்டிருக்கிறது. कैसी रात्रि? எப்படிப்பட்ட இரவு? दुनिया में ऐसी महान रात्रि, बड़ी रात्रि உலகத்தில் இப்படிப்பட்ட பெரிய இரவு, மகான் இரவு कभी न हुई है இப்படி எப்பவுமே ஏற்படவில்லை और न कभी होगी। மற்றும் எப்பொழுதுமே ஏற்படாது. ऐसी महान रात्रि में அப்படிப்பட்ட மகான் இரவில் शिव बाप का जन्म होता है प्रत्यक्षता रूपी। சிவதந்தையின் வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பு ஏற்படுகிறது. कैसी रात्रि? எப்படிப்பட்ட இரவு? अज्ञान अंधकार की रात्रि। அஞ்ஞான இருளின் இரவு. ऐसी अज्ञान अंधकार की रात्रि இப்படிப்பட்ட அஞ்ஞான இருளின் இரவு जिसमें बाहर की 500-700 करोड़ दुनिया तो எதுல வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய 500-700 கோடி ஆத்மாக்கள் अज्ञान अंधकार में डूबी हुई है। அஞ்ஞான இருளில் மூழ்கியிருப்பார்கள் தான். पंचभूतों से बने हुए பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட देह के देहभान में डूबी हुई है। உருவாகியுள்ள இந்த தேகத்தின் தேகாபிமானத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். भौतिकवाद में डूबी हुई है। பௌதிகவாதத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். किसी को आत्मा का ज्ञान नहीं है, யாருக்குமே ஆத்மாவினுடைய ஞானம் இல்லை. बाहर की दुनिया वालों को। வெளி உலகத்தினருக்கு. उनकी तो बात ही छोड़ दो। எனவே அவர்களின் விஷயத்தை விட்டுடுங்க. परंतु ஆனால் जो कहते हैं யார் சொல்றாங்க कि हमें ज्ञान सूर्य बाप मिला है, என்னன்னா எங்களுக்கு ஞான சூரியன் தந்தை கிடைத்திருக்கிறார். ब्रह्मा तन में आकर के हमको ज्ञान की रोशनी दे रहा है, பிரம்மாவினுடைய உடலில் வந்துவிட்டு நமக்கு ஞானத்தின் வெளிச்சத்தை தருகிறார். हम ब्राह्मण बच्चे बन गए हैं, நாம் பிராமண குழந்தைகளாகி விட்டோம். वो ब्राह्मण भी அந்த பிராமணர்களும் கூட सभी ब्राह्मण அனைத்து பிராமணர்களும் बेसिक वाले हो, बेसिक ज्ञान लेने वाले, பேசிக் நபராக இருந்தாலும் சரி, பேசிக் ஞானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், या एडवांस ऊंची कक्षा का ज्ञान लेने वाले, இல்லையானால் அட்வான்ஸ் உயர்ந்த வகுப்பை சேர்ந்த ஞானத்தை எடுத்துக்க கொள்ளக்கூடியவர்கள் बाप के ऊपर निश्चय बुद्धि है। தந்தையின் மீது நிச்சய புத்தியாக இருக்கிறார்களா? अच्छा, बेसिक वाले निश्चय बुद्धि है। சரி, நல்லது. பேசிக்ல இருக்கக்கூடியவங்க நிச்சய புத்தியாக இருக்காங்களா? उन्होंने बाप को पहचाना? அவர்கள் தந்தையை தெரிந்து கொண்டார்களா? उन्हें तो बेचारों ने पहचाना ही नहीं। அவர்கள் பாவம், அவர்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை. ऊपर ऊपर का सामान्य ज्ञान ले लिया, मैं आत्मा बिंदु। மேலோட்டமாக இருக்கக்கூடிய சாதாரண ஞானத்தை எடுத்துக்கொண்டார்கள். என்னவென்றால், நான் ஆத்மா, ஒளி புள்ளி, मुझे आत्मा का बाप ज्योति बिंदु, மற்றும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையும் ஒளி புள்ளி. लेकिन वो ज्योति बिंदु इस दुनिया में ஆனால் அந்த ஒளி புள்ளி இந்த உலகத்தில் कौन से मुकर्रर शरीर में काम करता है, எந்த நிரந்தரமான உடலில் வேலை செய்கிறார், इस बात का उनको पता है ही नहीं। இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது. तो वो भी अज्ञान अंधकार में है எனவே அவர்களும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்களா, या रोशनी में है? இல்லையானால் வெளிச்சத்தில் இருக்கிறார்களா? अज्ञान अंधकार में है। அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். और जो अपन को कहते हम एडवांस ज्ञान ले रहे हैं, மற்றும் யாரு சொல்கிறார்கள் என்னவென்றால், நாங்க அட்வான்ஸ் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறோம் भगवान बाप से, பகவான் தந்தையிடமிருந்து.
ऊंची कक्षा का ज्ञान ले रहे हैं। உயர்ந்த வகுப்பினுடைய ஞானத்தை எடுத்துக்கொள்கிறோம். हमने बाप को पहचाना है, நாங்க தான் தந்தையை தெரிஞ்சிருக்கிறோம். हमको बाप मिला है। எங்களுக்கு தான் தந்தை கிடைத்திருக்கிறார். उनकी स्थिति भी क्या है? அவர்களுடைய நிலையும் என்னவாக இருக்கு? आज निश्चय बुद्धि இன்று நிச்சய புத்தியாக இருக்கிறார்கள். रूपी बाप का बच्चा जन्म लेता है। இன்று நிச்சய புத்தியாகி தந்தையினுடைய குழந்தை வந்து பிறக்கிறது. निश्चय माने நிச்சயம் என்றாலே जन्म हुआ, பிறப்பு ஏற்பட்டது. अनिश्चय माने அனிச்சயம் என்றால் मृत्यु हो गई। மரணம் ஏற்பட்டது. तो எனவே जन्म मृत्यु की दुनिया में है या अमरलोक की दुनिया में ब्राह्मण बन चुके हैं पक्के। பிறப்பிறப்பினுடைய உலகத்தில் இருக்குமா, இல்லையானால் அமர உலகத்தில் பக்காவான பிராமணர்கள் ஆகிவிட்டோமா? हैं? अनिश्चय की दुनिया में डोले खा रहे हैं அனிச்சயத்தின் உலகத்தில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். और वो अनिश्चय மற்றும் அந்த அனிச்சயம் दिन ब दिन நாளுக்கு நாள் बढ़ता जा रहा है அதிகரித்து கொண்டே செல்கிறதா, या घटता जा रहा है? இல்லையானால் குறைந்து கொண்டே செல்கிறதா? अनिश्चय दिन ब दिन बढ़ता जा रहा है। அனிச்சயம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. तो तमो प्रधान बनते जा रहे हैं எனவே தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறோமா, या सतो प्रधान बनते जा रहे हैं? இல்லையானால் சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறோமா? अनुभव की आंख से देखें। அனுபவத்தின் கண்கள் மூலமாக பாருங்கள். जब शुरू शुरू में एडवांस में आए थे, எப்பொழுது ஆரம்பத்தில் அட்வான்ஸ்ல வந்தோமோ, भट्टी से निकलने के बाद निश्चय बुद्धि बने थे, हमें बाप मिल गया। பட்டியிலிருந்து வெளியே வந்துட்ட உடனே நிச்சய புத்தி ஆகிவிட்டோம். என்னவென்றால் எங்களுக்கு தந்தை கிடைத்து விட்டாரு. तब स्टेज अच्छी थी அப்பொழுது ஸ்டேஜ் நல்லா இருந்துச்சா, या अब स्टेज अच्छी है? இல்லையானால் இப்பொழுது ஸ்டேஜ் நல்லா இருக்கா? है? क्या अनुभव में आता है? என்ன அனுபவத்தில் வருகிறது? है? वो तो दुनिया वाले भी गाते हैं। அது வந்து உலகத்தினரும் பாடுகிறார்கள். बड़ा लुत्फ था जब कुंवारे थे हम तुम। ரொம்பவே வந்து திருமணம் ஆகாத முன்பு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்று ஒரு பாடல் இருக்கிறது. बचपन था तो बड़ा அது வந்து சிறிய பருவமாக இருந்தது, குழந்தை பருவமாக இருந்தது, आनंद आता था। மிகவும் ஆனந்தமாக இருந்தது. जैसे जैसे बड़े होते गए, எப்படி வந்து பெரியதாகி கொண்டு சென்றோமோ, दुनिया वालों के संग के रंग में आते गए, உலகத்தினருடைய சங்கத்தின் சாயத்தில் வந்து கொண்டே இருந்தோமோ, वैसे वैसे वो बचपन की दुनिया की बातें அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குழந்தை பருவத்தினுடைய விஷயங்கள் स्वप्नवत हो गए। வெறும் கனவாகிவிட்டது. तो देखो, எனவே பாருங்கள், जो अपन को एडवांस ज्ञान लेने वाले बच्चे मानते हैं, யார் தன்னை அட்வான்ஸ் நாலேஜ் எடுத்துக்கக்கூடிய குழந்தைகள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, ईश्वरीय ज्ञान का ऊंचे से ऊंचा स्तरधारी मानते हैं, ஈஸ்வரிய ஞானத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வகுப்பில் இருக்கக்கூடியவங்க என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். वो बच्चे भी அந்த குழந்தைகளும் கூட अज्ञान अंधकार में डूबते जा रहे हैं அஞ்ஞான இருளில் மூழ்கி கொண்டே செல்கிறார்களோ, या बाहर आ रहे हैं? இல்லையானால் வெளியில் வருகிறார்களா? हैं? सच्ची सच्ची बात बताओ। உண்மையான விஷயங்களை சொல்லுங்க. अज्ञान अंधकार में डूबते जा रहे हैं। அஞ்ஞான இருளில் தான் மூழ்கி கொண்டே செல்கிறார்கள். क्यों? ஏன் அப்படி? क्योंकि जैसे द्वैतवादी द्वापर युग से எப்படி வந்து துவைத்தவாத துவாபர யுகத்திலிருந்து ढेर के ढेर धर्म पिताएं निकलते हैं, நிறைய தர்ம பிதாக்கள் வெளியே வருகிறார்கள்.
और उनमें भारतवासी कन्वर्ट होते रहते हैं। மற்றும் அதுல கூட பாரதவாசிகள் கன்வெர்ட் ஆகி கொண்டே செல்கிறார்கள். ऐसे यहाँ भी ढेर की ढेर विष्णु पार्टियां निकल रही है। அதே போலவேதான் இங்கும் நிறைய விஷ்ணு பார்ட்டி வந்து வெளியே வருகிறது. उन विष्णु पार्टियों के चक्कर में आते हैं, அந்த விஷ்ணு பார்ட்டியினுடைய பிரபாவத்தில் வருகிறோம். उनकी संख्या बढ़ रही है அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதா या घट रही है? இல்லையானால் குறைகிறதா? बढ़ रही है। அதிகரிக்கிறது. तो बताया எனவே சொல்லியிருக்கிறார், कि ये माया रूपी रावण तुम बच्चों को भटकाए रहा है। என்னவென்றால் இந்த மாயையாக இருக்கக்கூடிய ராவணன் குழந்தைகளாகிய உங்களை வந்து அலைய வைக்கிறது. कौन सा माया रूपी रावण? எந்த மாயையாக இருக்கக்கூடிய ராவணன்? कामी इस्लामी, क्रोधी क्रिश्चियंस, காமி இஸ்லாமிகள், கோபம் கொண்ட கிறிஸ்டியன்ஸ், लोभी मुस्लिम, பேராசை கொண்ட முஸ்லிம், मोही महर्षि दयानंद के फॉलोअर्स, பற்று கொண்ட மகர்ஷி தயானந்தனுடைய ஃபாலோவர்ஸ், अहंकारी रशियंस, அகங்காரம் நிறைந்த ரஷ்யன்ஸ், उनके बीज यहाँ है या नहीं है? அவர்களின் விதை இங்கு இருக்கிறதா இல்லையா? जिन बीजों के ऊपर है उन विधर्मियों के ऊपर है, எந்த விதைகளின் மீது? அந்த விதர்மிகளின் மீது. उन विदेशियों के ऊपर है, அந்த விதேசிகளின் மீது. आत्मा में बड़ा मोटा मोटा देहभान का छिलका चढ़ा हुआ है। ஆத்மாவில் மிகவும் தடிமனான தேகாபிமானத்தின் தோல் ஏறி இருக்கிறது. इतना मोटा छिलका है இவ்வளவு தடிமனான தோலாக இருக்கிறது कि धर्मराज के डंडे खाने के सिवाय वो छिलका उतरने वाला है ही नहीं। என்னவென்றால் தர்மராஜனுடைய தண்டனையை வாங்காமல், தர்மராஜனுடைய அடி வாங்காமல் அந்த தோல் வந்து இறங்க போகுவது கிடையாது. इन विदेशियों और विधर्मियों ने तुमको भटकाया है। இந்த விதேசிகள் விதர்மிகள் தான் உங்களை வந்து அலைய வைத்திருக்கிறார்கள். जिनकी आत्मा के ऊपर, क्योंकि शरीर वृक्ष है, யாருடைய ஆத்மாவின் மீது? ஏனெனில் இந்த உடல் வந்து மரமாகும், आत्मा बीज है। ஆத்மா விதையாகும். उन विदेशी विधर्मी बीजों के ऊपर அந்த விதேசி விதர்மி விதைகளின் மீது देवभान का जो मोटा मोटा छिलका चढ़ा हुआ है, தேகமானத்தின் எந்த தடிமனான தோல் ஏறி இருக்கிறதோ वो खुद भी भटकते हैं அவர்கள் தானும் அலைகிறார்கள். और अपने संग के रंग में आने वालों को भी மற்றும் தன்னுடைய சங்கத்தின் சாயத்தில் வருபவர்களையும் भटकाए रहे हैं। அலைய வைக்கிறார்கள். परंतु ஆனால் यहाँ बाप के सन्मुख रहने वालों को भटकने की बात नहीं है। இங்கு தந்தைக்கு நேர்முகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அலைய வேண்டிய விஷயம் இல்லை. यहाँ तो एक सेकंड की बात है। இங்கு வந்து ஒரு செகண்டுக்கான விஷயமாகும். जिस सेकंड में क्या होगा எந்த செகண்ட்ல என்னவாகும்? है तुम पक्के पक्के ज्योति बिंदु रूप आत्मा बन जावेंगे। நீங்கள் பக்காவான ஜோதி பிந்து ஒளிப்புள்ளி ஆத்மா ஆகிவிடுவீர்கள். कैसी आत्मा எப்படிப்பட்ட ஆத்மா? है? नो संकल्प एट ऑल, எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. निसंकल्प आत्मा। எண்ணங்கள் இல்லாத ஆத்மா.
मैं ज्योति बिंदु, मेरा बाप ज्योति बिंदु, நான் ஒளிப்புள்ளி, என்னுடைய தந்தை ஒளிப்புள்ளி. और दूसरा दुनिया का कोई भी संकल्प அதை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மற்ற எண்ணங்களும் टिकने न पाए. நிலைக்க கூடாது. ऐसा सेकंड जब आएगा, இப்படிப்பட்ட நொடி எப்பொழுது வருமோ, अभी तो प्रैक्टिस कर रहे हैं. இப்பொழுது பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். क्या अभी प्रैक्टिस कर रहे हैं? என்ன, இப்பொழுது பிராக்டிஸ் செய்கிறோம். लेकिन प्रैक्टिस करते करते ஆனால் பிராக்டிஸ் செய்து கொண்டு जब ऐसा सेकंड आ जाएगा எப்பொழுது இப்படிப்பட்ட செகண்ட் வந்து விடுமோ, कि हम आत्मिक स्थिति की निराकारी स्टेज में என்னவென்றால் நாம் ஆத்மீக ஸ்திதியின் நிராகார ஸ்டேஜில் टिक जाएंगे, நிலைத்து விடுவோம். तो क्या होगा? அப்பொழுது என்னவாகும்? है बाप मिल जाएगा सदा सर्वदा के लिए. எப்பொழுதற்காகவும் தந்தை கிடைத்து விடுவார். जो बाप हमारा वर्षा भी है, எந்த தந்தை நம்மளுடைய ஆஸ்தியும் ஆவார். बाप हमारा घर भी है. தந்தை நம்மளுடைய வீடும் ஆவார். हम आत्माओं का घर कहाँ है? நாம் ஆத்மாக்களின் வீடு எங்கு இருக்கிறது? अरे बच्चा पैदा होता है, कहाँ से निकलता है? அரே, குழந்தை பிறக்கிறது, அப்பொழுது எங்கிருந்து வெளியே வருகிறது? हैं? कहते हैं अम्मा से पैदा होता है. சொல்கிறார்கள் அம்மாவிடமிருந்து பிறக்கிறது என்று. अरे अम्मा के अंदर पहले था क्या? அரே, அம்மாவுக்குள் முதலில் இருந்ததா என்ன? हैं? तो कहाँ से आया? அப்பொழுது எங்கிருந்து வந்தது? बाप से आया. தந்தையிடமிருந்து வந்தது. तो जो बाप है मनुष्य सृष्टि का, எனவே யார் மனித சிருஷ்டியின் தந்தையாக இருக்கிறாரோ, उस मनुष्य सृष्टि के बाप में அந்த மனித சிருஷ்டியின் தந்தையில் 500-700 करोड़ मनुष्य आत्मा है. 500-700 கோடி மனித ஆத்மாக்கள் बीज रूप में समा जाती है, விதை ரூபத்தில் அடங்கி விடுகிறார்கள். जिसकी यादगार बाप ने हमें सृष्टि वृक्ष रूपी எதனுடைய அடையாளம்? தந்தை நம்மளுடைய சிருஷ்டி மரமாக இருக்கக்கூடிய मनुष्य सृष्टि वृक्ष रूपी மனித உலகமாக இருக்கக்கூடிய மரத்தின் झाड़ दिखाया है. அந்த மரத்தை காமித்திருக்கிறார். जिस झाड़ में எந்த மரத்தில் ऊपर की ओर மேல் பக்கம் फल कहाँ पकता है? பழம் எங்கு பழுக்கிறது? ऊपर जाकर के पकता है. மேலே சென்று விட்டு பழுக்கிறது. फिर उसमें से बीज அதற்கு பிறகு அதிலிருந்து விதை झाड़ से डिटैच हो जाता है மரத்துல இருந்து விலகி விடுகிறதா, या अटैच रहता है? இல்லையானால் அதிலே ஒட்டி இருக்கிறதா? डिटैच हो जाता है. விலகி விடுகிறது. वो मनुष्य सृष्टि रूपी बाप அந்த மனித சிருஷ்டி ரூபமான தந்தை उस झाड़ के ऊपर बैठा हुआ दिखाया गया है. அந்த மரத்தின் மேலே அமர்வது போல் காமிக்கப்பட்டிருக்கிறார். जो आत्मा रूपी बीजों को யாரு ஆத்மாவாக இருக்கக்கூடிய விதைகளை महामृत्यु के समय மகாமரணத்தின் நேரத்தில் विनाश की विभीषिका में से அழிவினுடைய நெருப்பிலிருந்து कामाग्नि से, क्रोधाग्नि காம நெருப்பிலிருந்து, கோப நெருப்பிலிருந்து, से, देवहन से बाहर निकाल करके தேகபானத்திலிருந்து வெளியே நீக்கிவிட்டு अपनी ओर आकर्षित कर रहा है. தன் பக்கம் அவர் ஈர்க்கிறார். झाड़ का चित्र ध्यान से देखा? மரத்தினுடைய படத்தை கவனமாக பார்த்தீர்களா? ऊपर कौन बैठा हुआ है? மேலே யார் அமர்ந்திருக்கிறாரு?
शंकर बैठा हुआ दिखाया गया है। சங்கர் அமர்ந்திருக்குவது போல் காமித்திருக்கப்பட்டிருக்கிறது. नंगा क्यों बैठा है? அவர் அவர் நிர்மாணமாக ஏன் அமர்ந்திருக்கிறார்? है? हाँ, देह रूपी वस्त्र उतार दिया है। தேகமாக இருக்கக்கூடிய அந்த உடலை வந்து தேகமாக இருக்கக்கூடிய அந்த உடல் அந்த துணியை வந்து அவர் நீக்கிவிட்டார், விலக்கிவிட்டார். देह रूपी वस्त्र और उसकी इंद्रियों की याद नहीं है। தேகமாக இருக்கக்கூடிய அந்த துணி மற்றும் இந்திரியங்களுடைய நினைவு வந்து இல்லை. निराकारी स्टेज है நிராகார ஸ்டேஜாக இருக்கிறது. और इतनी सशक्त निराकारी स्टेज है மற்றும் இவ்வளவு பவர்ஃபுல்லான நிராகார ஸ்டேஜாக இருக்கிறது. कि संसार की सभी आत्माओं को என்னவென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களை महामृत्यु के समय देहवान छुड़ा करके மகா மரணத்தின் நேரத்தில் தேகபானத்தை விட வைத்து अपनी ओर आकर्षित कर लेता है। தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறார். तो आकर्षण करने वाले को नाम दे दिया है कृष्ण भगवान। எனவே அப்படி தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவரின் பெயரை தான் கிருஷ்ண பகவான் என்று கொடுத்து விட்டனர். कृष्ण का अर्थ क्या है? கிருஷ்ணனுடைய அர்த்தம் என்ன? आकर्षण करने वाला। தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவர். वो इस साकार सृष्टि में அவர்தான் இந்த சாக்கார சிருஷ்டியில் साकार भगवान बन करके संसार में प्रत्यक्ष होता है। சாக்கார பகவானாக ஆகிவிட்டு உலகத்தில் வெளிப்படுகிறார். जिसमें निराकार की यादगार யாருக்குள் நிராகாரனுடைய நினைவார்த்தம், आत्मा की निराकारी निर्विकारी निरहंकारी स्टेज समाई हुई है। ஆத்மாவின் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஸ்டேஜ் வந்து நிரம்பி இருக்கிறது. बाप समान स्टेज समाई हुई है। தந்தைக்கு சமமான ஸ்டேஜ் வந்து அடங்கியிருக்கிறது. कौन सा बाप? எந்த தந்தை? आत्माओं का बाप, ஆத்மாக்களின் தந்தை, ज्योति बिंदु बाप, जो ஒளி புள்ளி தந்தை. सदा सर्वदा निराकारी है। யாரு எப்பொழுதுமே நிராகாராக இருக்கிறார்? वो निराकारी बाप அந்த निराकार தந்தை जब इस सृष्टि पर आता है எப்பொழுது இந்த உலகத்தில் வருகிறாரோ तो बच्चों को नंबरवार आप समान निराकारी बना जाता है। அப்பொழுது குழந்தைகளை வரிசைகரமாக தனக்கு சமமாக நிராகாரியாக ஆக்கிவிட்டு தான் செல்கிறார். तो 100% एक होगा எனவே 100% ஒருத்தர் தான் இருப்பாரா? या अनेक होंगे? இல்லையானால் நிறைய பேர் இருப்பாங்களா? एक 100% और ஒருத்தர் தான் 100%, மற்ற அனைவர்களும் बाकी सब परसेंटेज में சதவீதத்தில் निराकारी बनते हैं। நிராகாரியாக ஆகுறாங்க. कुछ न कुछ देह अभिमान रह जाता है। ஏதோ கொஞ்சம் தேகாபிமானம் வந்து இருக்கிறது. जो भी देहवान रह जाता है என்னவெல்லாம் தேகாபிமானம் இருந்து விடுகிறதோ उस देहवान को विनाशकारी कौन गाया हुआ है? அந்த தேகாபிமானத்தை வினாஷ்காரி அப்படின்னு யார் பாடப்பட்டிருக்காங்க? हैं? हैं? शंकर विनाशकारी गाया हुआ है। சங்கர் தான் அழிக்கக்கூடியவர் என்று பாடப்பட்டிருக்கிறார். 500-700 करोड़ मनुष्यों का 500-700 கோடி ஆத்மாக்களின் जो परसेंटेज में देहवान रह जाता है பர்சன்டேஜ்ல சதவீதத்துல எந்த தேகாபிமானம் இருந்து விடுகிறதோ उस देहवान को भी भस्म कर देता है। அந்த தேகாபிமானத்தையும் எரித்து விடுகிறார். जो गाते हैं शास्त्रों में எதற்காக பாடுகிறார்கள் சாஸ்திரத்தில்? कि शंकर ने क्या किया என்னவென்றால் சங்கர் வந்து என்ன பண்ணாரு? है? कामदेव को भस्म किया। காமதேவதையை எரித்து விட்டார். काम माने कामना, इच्छा। बाप तो बताते हैं காம் என்றால் ஆசை.
इच्छा मात्रम தந்தை சொல்கிறார், अविद्या। ஆசைகளை விட்டுடுங்க. इस दुनिया की कोई इच्छा नहीं करनी, இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசையும் வைக்கக்கூடாது. बस मैं ज्योति बिंदु आत्मा और मेरा बाप அவ்வளவுதான். நான் ஒளிப்புள்ளி ஆத்மா மற்றும் என்னுடைய தந்தை ज्योति बिंदु आत्मा, ஒளிப்புள்ளி ஆத்மா. और दुनिया की कोई भी इच्छा रह गई இதை தவிர உலகத்தின் எந்த ஒரு ஆசையும் இருந்துவிட்டால் तो इच्छा मात्रम अविद्या तो नहीं हुए ना। அப்பொழுது இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைகளை விடக்கூடியவர்கள் ஆகவில்லை இல்லையா? तो जो पुरुषार्थ करके எனவே யார் புருஷார்த்தத்தை செய்துவிட்டு अधूरे रह जाते हैं, அரைகுறையாக இருந்து விடுகிறார்கள். क्यों क्यों अधूरे रह जाते हैं? ஏன் அரைகுறையாக இருந்து விடுகிறார்கள்? कोई न कोई देह अभिमानी का संग का रंग छोड़ता ही नहीं। ஏதாவது தேகாபிமானத்தினுடைய சங்கத்தின் சாயம் விடுவதே இல்லை. अंत काल तक नहीं छोड़ता, கடைசி வரை விடுவதில்லை. तो अंतमते सुगते हो जाती है। எனவே கடைசியில் எப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறதோ அதுதான் கதியாகி விடுகிறது. तो ऐसी देवभान में रहने वाली सभी मनुष्य आत्माओं के देवभान को எனவே இப்படிப்பட்ட தேகாபிமானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களின் தேகாபிமானத்தை भस्म कर देता है। அவர் எரித்து விடுகிறார், சாம்பலாக்கி விடுகிறார். योग अग्नि से भस्म करता है, யோக அக்னியின் மூலமாக எரித்து விடுகிறார். जिसको शास्त्रों में दिखाया है। எதற்கு சாஸ்திரத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது? क्या दिखाया है? என்ன காமிக்கப்பட்டிருக்கிறது? है कामदेव को भस्म कर दिया। वो समझते हैं காமதேவதையை பஸ்மம் சாம்பலாக்கி விட்டார். कोई एक कामदेव होगा, அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு காமதேவதை இருந்திருப்பார் போல. देवता, उसको भस्म कर दिया। அவரை தான் எரித்து விட்டாரு. नहीं, இப்படி இல்லை. जो भी मनुष्य मात्र में कामनाएं हैं, எதெல்லாம் மனிதர்களில் ஆசைகள் இருக்கிறதோ उन सभी की कामनाओं को அவர்கள் அனைவரின் ஆசைகளை भस्म करने वाला है। எரிக்கக்கூடியவராவார். तो गाया हुआ है, எனவே பாடப்பட்டிருக்கிறது, कामदेव को भस्म कर दिया। பாடப்பட்டிருக்கிறது காமதேவதையை எரித்து விட்டார். तो बताया, எனவே சொல்லியிருக்கிறார், यहाँ भटकने की बात नहीं है। இங்கு அலையக்கூடிய விஷயம் இல்லை. बाप के सन्मुख, தந்தைக்கு நேர்முகமாக. यहाँ तो उस सेकंड की बात है, இங்கு அந்த செகண்டுக்கான விஷயமாகும். जिस सेकंड में இந்த செகண்ட்ல तुम अपने निराकारी बाप के सन्मुख நீங்கள் தன்னுடைய निराकार தந்தையினுடைய நேர்முகமாக ऐसी स्टेज में ठहर जावेंगे இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல நிலைத்து விடுவீர்கள் कि देवभान का नाम निशान भी नहीं रहेगा। என்னவென்றால் தேகாபிமானத்தினுடைய பெயரடையாளம் கூட இருக்காது. वो सेकंड गाया हुआ है। அந்த செகண்ட் தான் பாடப்பட்டிருக்கிறது. क्या? என்ன? कि राजा जनक को एक सेकंड में जीवन मुक्ति मिली। என்னவென்றால் ராஜா ஜனக்குக்கு ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி கிடைத்தது. जीवन मुक्ति ஜீவன் முக்தி 100% राजधानी में मिलेगी, 100% ராஜதானியில் கிடைக்குமா? सात्विक राजधानी में मिलेगी, சத்துவப்பிரதானமான ராஜதானியில் கிடைக்குமா? या कमजोर राजधानी में मिलेगी? இல்லையானால் பலவீனமான ராஜதானியில் கிடைக்குமா? सात्विक राजधानी में मिलेगी। சத்துவப்பிரதானமான ராஜதானியில் கிடைக்கும். वो सात्विक राजधानी 100% जब बाप प्रत्यक्षता रूपी जन्म लेते हैं, அந்த சத்துவப்பிரதானமான ராஜதானி 100% எப்பொழுது தந்தை வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுத்துக்கொள்கிறாரோ तो एक सेकंड में
धक्क से राजधानी स्थापन कर देते हैं। அப்பொழுது ஒரு செகண்ட்ல வந்து உடனடியாக ராஜதானியை வந்து ஸ்தாபனை செய்து விடுகிறார். और वो सेकंड अब दूर नहीं है, மற்றும் அந்த செகண்ட் வந்து இப்பொழுது தூரமாக இல்லை. क्योंकि बाप ने हमें बता दिया है ஏனெனில் தந்தை வந்து நமக்கு சொல்லிவிட்டார், कि तुम बच्चों को तमो प्रधान से सतो प्रधान बनने में என்னவென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோபிரதானில் இருந்து சத்தோபிரதானமாக ஆகுவதற்காக नंबर बार வரிசைகரமாக कितना टाइम लगता है? எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? 40 से 50 वर्ष लगते हैं। तो जो भी 40ல இருந்து 50 வருடம் பிடிக்கிறது. 40 वर्ष के बाद எனவே யாரெல்லாம் 40 வருடங்களுக்கு பிறகு अगले सेकंड में அடுத்த செகண்ட்ல कोई न कोई तो सतो प्रधान बनेंगे, யாராவது வந்து சத்தோபிரதானமாக ஆகுவாங்க இல்லையா? तो एक सेकंड में सतो प्रधान दुनिया में रहने का अनुभव करेंगे, எனவே ஒரு செகண்ட்ல சத்தோபிரதானமான உலகத்தில் இருப்பதற்கான அனுபவத்தை செய்வார்களா, या तमो प्रधान राजधानी में रहने का अनुभव करेंगे? இல்லையானால் தமோ பிரதானமான ராஜதானியில் இருப்பதற்கான அனுபவத்தை செய்வார்களா? है सत्य प्रधान राजधानी में रहने का अनुभव करें। சத்தோபிரதான் ராஜதானியில் இருப்பதற்கான அனுபவத்தை செய்வார்கள். थोड़े होंगे या ज्यादा होंगे? குறைந்த நபர்கள் இருப்பார்களா இல்லையானால் அதிகமாக இருப்பார்களா? है नई दुनिया में इतने ढेर के ढेर ब्राह्मण जावेंगे क्या? புதிய உலகத்தில் இவ்வளவு அதிகமான பிராமணர்கள் செல்வார்களா என்ன? जावेंगे नहीं? செல்வார்களா? செல்ல மாட்டார்கள். तो छटनी होगी कि नहीं होगी? எனவே அதுல கூட வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்களா இல்லையா? है छटनी होगी, किनकी छटनी होगी? அதுலயும் வந்து இப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சிலர் வந்து சென்று விடுவார்கள். யாருக்கு அப்படி செய்யப்படுகிறது? जिन्होंने जिन्होंने देहभान के कारण யார் வந்து தேகாபிமானத்தின் காரணத்தால் रोज या कभी कभी தினமும் இல்லையானால் சில நேரம் बाप का ज्ञान तो सुना है, தந்தையினுடைய ஞானத்தை கேட்டிருக்கார்கள் தான், कहने मात्र। வெறும் சொல்வதற்காக. क्या ज्ञान? எந்த ஞானம்? हंस बगुले इकट्ठे रह न सके, என்னவென்றால் அன்னப்பறவை மற்றும் கொக்கு வந்து ஒன்றாக இருக்க முடியாது. ये ज्ञान 20 बार सुना है, लेकिन एक कान से सुना, இந்த ஞானத்தை வந்து 20 முறை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காதன் மூலமாக கேட்டுவிட்டு दूसरे कान से निकाल दिया। இன்னொரு காதன் மூலமாக வெளியேற்றி விட்டார்கள். ऐसा हो रहा है या नहीं हो रहा है? இப்படி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? और होता रहा है या नहीं होता रहा है? மற்றும் மற்றும் நடந்து கொண்டே இருந்ததா இல்லையா? लंबे समय से हो रहा है நீண்ட காலமாக இது நடக்கிறதா या थोड़े समय से हो रहा है? இல்லையானால் குறைந்த காலமாக நடக்கிறதா? हैं? लंबे समय से ऐसा हो रहा है। நீண்ட காலமாக இப்படி நடக்கிறது. तो आखिरीन எனவே கடைசியாக हंस बगुले इकट्ठे रह न सके, அன்னப்பறவை மற்றும் கொக்கு ஒன்றாக இருக்க முடியாது. वो टाइम आएगा या नहीं आएगा? அந்த நேரம் வருமா வராதா? हैं? तो वो टाइम आ गया। எனவே அந்த நேரம் வந்துவிட்டது. जबरदस्ती करेंगे, देखे हमें कौन रोकता है? अरे வலுக்கட்டாயமாக இருப்பார்கள். பார்க்கலாம் என்னை யாரு தடுப்பாங்கன்னு. कौन रोकेगा? யாரு தடுப்பாங்க? है? अरे भगवान बाप भी कहते हैं। அரே பகவான் தந்தை கூட சொல்கிறார். क्या कहते हैं? என்ன சொல்கிறார்?
मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। क्या? நானும் கூட டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். क्या कहते हैं? मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். देखो, बाप भी कहते हैं, பாருங்கள், தந்தையும் சொல்கிறார், मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। நானும் டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். मुझे भी इस ड्रामा में, इस सृष्टि पर आना पड़ता है। எனக்கு கூட இந்த டிராமாவில், இந்த உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கு. तमो प्रधान दुनिया में आना पड़ता है, तमो प्रधान शरीर में आना पड़ता है। தமோ பிரதானமான உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கு, தமோ பிரதானமான உடலில் வர வேண்டியதாக இருக்கு. और जिस तमो प्रधान शरीर में आता हूँ, மற்றும் எந்த தமோ பிரதானமான உடலில் வருகிறேனோ, मुकर्रर रूप से आता हूँ, நிரந்தரமான ரூபத்தில் வருகிறேனோ, वो मनुष्य सृष्टि का बाप भी कहता है, அந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தையும் கூட சொல்கிறார், मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। मेरी भी நானும் கூட டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். मनमानी नहीं चलेगी। चलेगी? नहीं चलेगी। இங்கு யாருடைய மனதின் விஷயங்கள் ஓடாது. ஓடுமா? ஓடாது. तो ये पक्का समझो। எனவே இதை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். क्या? என்ன? देह अभिमान के कारण தேகாபிமானத்தின் காரணத்தால் अगर कोई देह अभिमान दिखाएंगे, देखे हमको कौन रोकता है। ஒருவேளை யாராவது தேகாபிமானத்தை காட்டுறாங்க, பார்க்கலாம் என்ன யார் தடுக்க போறாங்கன்னு. तो ड्रामा तो है, ड्रामा तो कल्याणकारी है। எனவே டிராமா நன்மைக்கானதுதான். ड्रामा के बंधन से कोई छूट सकता है? டிராமாவினுடைய பந்தனத்திலிருந்து யாராவது விடுபட முடியுமா? ड्रामा में कुछ न कुछ ऐसा हो जाएगा, டிராமால ஏதாவது இப்படி கண்டிப்பாக நடந்துவிடும். कि न चाहते हुए भी क्या होगा है? जो बाप चाहते हैं, என்னவாகும்? என்னவென்றால் விரும்பாமலும் கூட எது தந்தை விரும்புகிறாரோ वो ही हो जाएगा। அதுதான் நடந்துவிடும். बाप क्या चाहते हैं? தந்தை என்ன விரும்புகிறார்? बाप नई दुनिया की राजधानी स्थापन करना चाहते हैं, தந்தை புதிய உலகத்தின் ராஜதானியை ஸ்தாபனை செய்ய விரும்புகிறாரா, या नहीं स्थापन करना चाहते हैं? बाप इस पुरानी दुनिया में किस लिए है? இல்லையானால் ஸ்தாபனை செய்ய விரும்பவில்லையா? தந்தை இந்த பழைய உலகத்தில் आया हुआ है, எதற்காக வந்திருக்கிறார்? है? अनेक धर्मों की, நிறைய தர்மங்களின், विदेशियों की, விதேசிகளின், विधर्मियों की, விதர்மிகளின், जो अनेक प्रकार की दुनिया में राजधानियां हैं, எது நிறைய விதமாக உலகத்தில் ராஜதானி இருக்கிறதோ वो सब नाश हो जाएं। அது அனைத்தும் அழிந்துவிட வேண்டும். और மற்றும் एक सतो प्रधान धर्म और एक सत्व प्रधान राजधानी की स्थापना करने आया हुआ। ஒரே ஒரு சத்தோப்பிரதானமான தர்மம் மற்றும் ஒரே ஒரு சத்தோப்பிரதானமான ராஜதானியை படைக்க வந்திருக்கிறார். तो टाइम भी बता दिया। எனவே நேரம் கூட சொல்லிவிட்டார். क्या? 40 वर्ष। என்ன சொன்னார்? 40 வருடங்கள். 40 वर्ष में 40 வருடங்களில் कोई न कोई आत्माएं तो ஏதோ கொஞ்சம் ஆத்மாக்கள் दुनिया के संग के रंग से உலகத்தின் சங்கத்தின் சாயத்திலிருந்து, हैं, दुनिया वालों के अन्न दोष से உலகத்தினரின் அன்னதோஷத்திலிருந்து बच करके संपन्न बनेंगी या नहीं बनेंगी? கவனமாக இருந்து அவர்கள் சம்பன்னமாக ஆகுவாங்களா இல்லையா? संपन्न बन जाएंगी। சம்பன்னமாகி விடுவார்கள். वो संपन्न हुई आत्माएं அந்த சம்பன்னமாக இருந்த ஆத்மாக்கள் पहले पहले नई दुनिया का सुख लेंगी। முதலில் புதிய உலகத்தினுடைய சுகத்தை எடுத்துக்கொள்வார்கள். और इस ड्रामा रूपी रंगमंच पर மற்றும் இந்த டிராமாவாக இருக்கக்கூடிய நாடக மேடையில் पूरे 5000 वर्ष முழுமையாக
500 पार्ट बजाएंगी। 5000 வருடங்கள் வந்து பாட்டு செய்வார்கள். तो ऑलराउंड पार्टधारी जो होंगे, எனவே யார் வந்து ஆல்ரவுண்ட் பாட்டு செய்யக்கூடியவங்க இருப்பாங்களோ, ऑलराउंड पार्टधारी ஆல்ரவுண்ட் பாட்டு செய்யக்கூடியவங்க वो ज्यादा बुजुर्ग आत्माएं, அவர்கள் அதிகமாக வயதான ஆத்மாக்கள், अनुभवी आत्माएं, அனுபவ ஆத்மாக்கள், बाप के बड़ल्ले बच्चे गाए जाएंगे தந்தையினுடைய பெரிய குழந்தைகள் என்று பாடப்படுவார்களா, या छोटे बच्चे गाए जाएंगे? இல்லையானால் சிறிய குழந்தைகள் என்று பாடப்படுவார்களா? बड़ल्ले बच्चे हैं। பெரிய குழந்தைகள் ஆவார்கள். बड़े बच्चों को बाप का पहला पहला वर्षा मिलता है, பெரிய குழந்தைகளுக்கு தந்தையின் முதல் முதல் ஆஸ்தி வந்து கிடைக்கிறது. छोटे बच्चों को बाद में मिलता है या पहला मिलता है? சிறிய குழந்தைகளுக்கு பின்னால் கிடைக்கிறதா இல்லையானால் முதலில் கிடைக்கிறதா? बाद में। दुनिया में जितने भी राजाइयां हुई, பின்னால் தான் கிடைக்கிறது. உலகத்தில் என்னவெல்லாம் ராஜாங்கம் இருந்ததோ, भारतवर्ष में खास பாரதத்தில் விசேஷமாக राजाओं ने अपने बड़े बच्चे को राज्य दिया ராஜாக்கள் வந்து தன்னுடைய பெரிய குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார்களா या छोटे बच्चों को दिया? இல்லையானால் சிறிய குழந்தைகளுக்கு கொடுத்தார்களா? बड़े बच्चे को दिया। பெரிய குழந்தைகளுக்கு தான் கொடுத்தாங்க. बड़ा बच्चा न रहा तो उससे जो छोटा होगा, பெரிய குழந்தைகள் ஒருவேளை இல்லை என்றால் அவங்களை விட யாரு சிறியவங்களாக இருக்காங்களோ उसको राज्य तिलक मिलता है। அவங்களுக்கு தான் வந்து அந்த ராஜ்ய திலகம் வந்து கிடைக்கிறது. तो देखो, எனவே பாருங்க, अभी आत्मा रूपी जो पात्र हैं, இப்பொழுது ஆத்மாவாக இருக்கக்கூடிய யாரு பாத்திரங்கள் இருக்கிறார்களோ पार्टधारी कहो, அவங்களை பாட்டு செய்யக்கூடியவங்க என்று சொல்லுங்க. वो डिक्लेयर हो रहे हैं। அவர்கள் இப்பொழுது டிக்ளேர் ஆகுறாங்க. कौन सा पात्र? எந்த பாட்டு பண்ணக்கூடியவங்க? कितनी ज्ञान की रोशनी, எவ்வளவு ஞானத்தின் வெளிச்சம், कितनी योग की पावर எவ்வளவு யோகத்தின் பவர் अपनी आत्मा रूपी पात्र में धारण कर सकता है। தன்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தாரணை செய்ய முடியும். वो अभी माला के रूप में प्रत्यक्ष होने वाला है। அவர்கள் இப்பொழுது மாலையின் ரூபத்தில் பிரத்யக்ஷமாகவிருக்கிறார்கள். और वो प्रत्यक्षता शुरू भी हो चुकी है। மற்றும் அந்த வெளித்தோன்றுதல் இப்பொழுது தொடங்கிவிட்டது. कब से? எப்பொழுதிலிருந்து? हैं? कब से? 2004 से प्रत्यक्षता शुरू हुई। 2004ன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, 2004ல இருந்து வெளித்தோன்றுதல் தொடங்கி விட்டதா? 76 से 76ல இருந்து मनुष्य सृष्टि के बाप की प्रत्यक्षता नहीं हुई। மனித சிருஷ்டியினுடைய தந்தையின் வெளித்தோன்றுதல் ஏற்படவில்லையா என்ன? है? हीरो पार्टधारी की प्रत्यक्षता हुई ஹீரோ பாடதாரியினுடைய பிரத்யக்ஷதா வெளித்தோன்றுதல் या नहीं हुई? ஏற்பட்டதா இல்லையா? हुई। ஏற்பட்டது. उसके बाद அதற்கு பிறகு जो मनुष्य सृष्टि का हीरो पार्टधारी है, யார் மனித சிருஷ்டியினுடைய ஹீரோ பாடதாரியாக இருக்காங்களோ वो प्रत्यक्ष हुआ तो बाकी लोगों के लिए அவர் பிரத்யக்ஷமாகிவிட்டார். எனவே மற்றவர்களுக்காக टू लेट का बोर्ड लग गया या नहीं लग गया? டூலேட்னுடைய போர்டு வந்து போடப்பட்டதா இல்லையா? लग गया। போடப்பட்டது. कोई भी परीक्षाएं होती हैं எந்த ஒரு பரீட்சை நடந்தாலும் तो जो पूरी यूनिवर्सिटी में पहले नंबर पास होता है, எனவே யார் வந்து முழு யூனிவர்சிட்டிலும் முதல் நம்பர்ல பாஸ் ஆகுறாங்களோ
उसका अखबारों में नाम पहले डिक्लेयर किया जाता है। அவங்களுடைய பெயர் வந்து நியூஸ் பேப்பர்ல முதல்ல டிக்ளேர் பண்ணப்படுகிறது. फिर नंबरवार அதற்கு பிறகுதான் வரிசைகரமாக जो पास विदानर होते हैं, फर्स्ट क्लास होते हैं, सेकंड क्लास होते हैं, யாரு பாஸ் விதானராக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்காங்க, செகண்ட் கிளாஸ் இருக்காங்க, उनका भी अखबारों में नाम आ जाता है। அவர்களுடைய பெயர் கூட நியூஸ் பேப்பர்ல வருது. नंबरवार आता रहता है या नहीं? வரிசைகரமாக வந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? तो जो एक है, எனவே யார் ஒருவர் இருக்கிறாரோ, जो लक्ष्य दिया था, எந்த லட்சியம் கொடுக்கப்பட்டதோ, क्या लक्ष्य था? என்ன லட்சியமாக இருந்தது? नर से नारायण, नारी से लक्ष्मी, நரன்ல இருந்து நாராயணன் மற்றும் நாரில இருந்து லட்சுமி. वो एक युगल पाटधारी तो प्रत्यक्ष हुआ। அந்த ஒரு ஜோடி வந்து பாட்டு செய்யக்கூடியவங்க பிரத்யட்சமாகனாங்க. बाकी के लिए மற்றவர்களுக்காக टू लेट का बोर्ड लग गया। டூலேட்கான போர்டு வந்து போடப்பட்டது. ऐसे ही अब फिर அதே மாதிரி தான் இப்பொழுது திரும்பவும் 40 साल के बाद 40 வருடங்களுக்கு பிறகு अभी क्या होने वाला है? இப்பொழுது என்ன நடக்கவிருக்கிறது? हैं? हाँ, अभी 8 नंबर डिक्लेयर होंगे। இப்பொழுது வந்து 8 நம்பர் வந்து டிக்ளேர் ஆகும். अष्टदेव प्रत्यक्ष होंगे, அஷ்டதேவதைகள் பிரத்யட்சமாகுவார்கள். जिनकी मूर्तियां யாருடைய மூர்த்திகள் दक्षिण भारत में मंदिरों में बनाई जाती हैं। சவுத் இந்தியால கோவில்களில் உருவாக்கப்படுகிறது. नॉर्थ इंडिया में नहीं बनाई जाती। நார்த் இந்தியால வந்து உருவாக்கப்படுவதில்லை. क्यों? ஏன் அப்படி? है क्योंकि दक्षिण भारत है भारत का विदेश। ஏனெனில் சவுத் இந்தியா வந்து பாரதத்தினுடைய வெளிநாட்டு ஆகும். विदेशी तीक्ष्ण बुद्धि होते हैं அப்பொழுது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் புத்தியில் கூர்மையாக இருப்பார்களா, या भारतवासी तीक्ष्ण बुद्धि होते हैं? இல்லையானால் பாரதவாசிகள் கூர்மையான புத்தி கொண்டவர்களாக இருப்பார்களா? है तो बाप को कौन पहले पहचानेंगे? எனவே தந்தையை யார் முதலில் தெரிந்து கொள்வார்கள்? वो दूसरे दूसरे जितने भी धर्म हैं அவர்கள் மற்ற என்னவெல்லாம் தர்மம் இருக்கிறதோ उन धर्मों के जो पूर्वज हैं उन அந்த தர்மத்தில் யார் வந்து முன்னோராக இருக்காங்களோ धर्मों में सबसे पहले इस दुनिया में जन्म लेने वाले அந்த தர்மத்தில் எல்லாரை விட முன்னால் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடியவர்கள் 8 धर्मों के पूर्वज 8 தர்மத்தினுடைய முன்னோர்கள், முன்னால் பிறக்கக்கூடியவர்கள் अष्टदेव जिन्हें कहा जाता है। அஷ்டதேவதைகள் என்று யாரை சொல்லப்படுகிறது? वो इस दुनिया में पहले प्रत्यक्ष होते அவர்கள் இந்த உலகத்தில் முதலில் வெளித்தோன்றுகிறார்கள். विदेशी उनको पहले पहचानते हैं। விதேசிகள் தான் அவர்களை முன்னால் தெரிந்து கொள்கிறார்கள். तो वहीं उनका यादगार बनता है। எனவே அங்குதான் அவர்களுடைய நினைவார்த்தம் வந்து உருவாகுகிறது. मूर्ति बनती है, மூர்த்திகள், சிலைகள் உருவாகுகிறது, मंदिर बनाए जाते हैं। கோவில்கள் உருவாகுகிறது. नॉर्थ इंडिया में उनके मंदिर नहीं बनाए जाते। நார்த் இந்தியால அவர்களுடைய கோவில் வந்து உருவாக்கப்படுவதில்லை. तो 8 प्रत्यक्ष होंगे। எனவே 8 பேர் பிரத்யட்சமாகுவாங்க. जो धर्मराज की सजाएं भी नहीं खाएंगे। யார் வந்து தர்மராஜனுடைய தண்டனையையும் அனுபவிக்க மாட்டாங்க. ऐसी 100% पक्की आत्माएं प्रत्यक्ष होंगी। இப்படிப்பட்ட 100% பக்கவான ஆத்மாக்கள் பிரத்யட்சமாகுவாங்க. दुनिया की உலகத்தின் चुनी हुई தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்
उसके बाद அதற்கு பிறகு 108 की लिस्ट में आने वालों की 108 லிஸ்ட்ல வரக்கூடியவர்களின் 108 की माला में आने वालों की 108 மாலையில் வரக்கூடியவர்களின் प्रत्यक्षता बाद में होगी। வெளித்தோன்றுதல் பிறகுதான் ஏற்படும்। 8 प्रत्यक्ष होंगे, बाकी के लिए टू लेट का बोर्ड लग जाएगा। 8 பேர் பிரத்யட்சமாகுவாங்க, அதை தவிர மற்றவர்களுக்காக டூலேட் நுடைய போர்டு வந்து போடப்படும்। फिर जो भी आवेंगे प्रत्यक्ष होंगे मण के माला के, அதற்கு பிறகு யாரெல்லாம் வருவார்கள் பிரத்யட்சமாகுவார்கள் மாலையினுடைய மணிகள், वो 8 की लिस्ट में नहीं आ सकेंगे। அவர்களால் 8 லிஸ்டில் வர முடியாது। ஓம் சாந்தி।